பரிசுத்த ஆவியானவருடைய மொழிகள் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து பாடத்திட்டத்தை பார்த்து வருகிறோம். இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வப்போது நடக்கக்கூடிய சம்பவமாக இருந்தாலும் அதை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே தொடர் சம்பவங்களாய் மாற்றும்படியாக நாம் முயற்சி செய்து கர்த்தருடைய சத்தத்தை தெளிவாய் அறிந்து கொள்ளும்படியாக இந்த பாடத்திட்டங்களை நாம் வகுத்திருக்கிறோம். ஸோ பரிசுத்த ஆவியானவருடைய மொழிகள், தேவன் நம்மோடு கூட தொடர்பு கொள்வதற்கு சில மொழி நடைகளை வைத்திருக்கிறார். அதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய கருப்பொருள். God has kept certain systems by which he approaches. அவர் சில மொழிகள், சில நடைமுறைகளோடு கூட நம்மளோடு கூட தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறவராய் தேவன் இருக்கிறார். அப்போ அவருடைய பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியங்களில் ஒன்றை நாம் இப்பொழுது தியானித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் தரிசனம். ஓகே, விஷன். அதை நாம் என்ன சொல்லுகிறோம்? தரிசனம் என்று சொல்லுகிறோம். ஸோ தரிசனம் என்ற அந்த வார்த்தை என்பது 3 நிலைகளிலே பேசப்படலாம். தரிசனம் என்பது இயல்பாக ஒரு மனிதன் பார்க்கக்கூடிய பார்வையும் நம்ம தரிசனம் என்று தான் சொல்லுகிறோம். தட் மீன்ஸ் எ ஃபிசிக்கல் சீயிங். ஒரு மனுஷன் சாதாரணமாக எதையாவது ஒன்றை பார்த்தால் அதையும் நாம் என்ன சொல்லுகிறோன்னா தரிசனம் என்று தான் நாம் சொல்லுகிறோம். இரண்டாவதாக நாம் சொல்லுவது என்னவென்று சொன்னால் ஒரு மனப்படம், அதை நாம் தரிசனம் என்று சொல்லுகிறோம். எ மென்டல் பிக்சர் ஆர் எ மென்டல் டெஸ்டினி. நாம் எங்கே போய் சேர வேண்டும், எதை நாம் சுதந்திரிக்க வேண்டும், எப்படிப்பட்ட நிலைகளை நாம் அடைய வேண்டும் என்று சொல்லி பார்ப்பதையும் நம்ம தரிசனம் என்று தான் பேசுகிறோம். ஆனால் அது இரண்டாவது நிலையாக இட்ஸ் எ மென்டல் பிக்சரைசேஷன் ஆர் எ மென்டல் கோல் என்று சொல்லலாம். நாம் எதை அடைய வேண்டும் என்ற இலக்கை நம்ம ரொம்ப கவனமாய் வைத்து நாம் அதிலே பயணம் செய்வதென்று சொல்லலாம். ஆனால் நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற இந்த தரிசனம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு ஆவிக்குரிய மண்டலத்தை பார்ப்பதை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஸோ வி கால் இட் இஸ் த தேர்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் விஷன்ஸ். ஒரு இயல்பான பார்வை, மனப்பார்வை, மூன்றாவது ஆவிக்குரிய பார்வை. ஸோ நம்மளுடைய பாடத்திட்டம் என்பது இந்த ஆவிக்குரிய பார்வையை குறித்து, இல்லாவிட்டால் தரிசனத்தை குறித்து நாம் பார்ப்பதை குறித்து படித்து கொண்டிருக்கிறோம். ஸோ தரிசனம் என்ற அந்த ஒரு வார்த்தையை நான் போன பாடப்பகுதியில் நிறைய விளக்கினேன். அதனால் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பகுதியை நீங்கள் கவனிக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் தரிசனம் என்பதை நான் ஒரு இயல்பான ஒரு நடைமுறையில் சொல்லி அதற்கு அடுத்த உள்ளே இருக்கக்கூடிய சில பிரிவுகளுக்குள்ளாய் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அதனால தான் இன்றைக்கி நம்ம அந்த இன்ட்ரடக்ஷனில் நம்ம செலவு பண்ண டைமை நான் இப்போ மறுபடியும் செலவு பண்ண விரும்பலை. அதை இயல்பாக இப்படி சொல்லலாம் பாருங்கள். சீயிங் இன் த ஸ்பிரிட் ரெம். நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தை பார்ப்பது, இல்லாவிட்டால் ஆவிக்குரிய உலகத்தை நீங்கள் உற்று நோக்குவது, இதை தான் நாம் தரிசனம் என்று சொல்லுகிறோம். ஸ்பிரிச்சுவல் விஷன் மீன்ஸ் யூ ஹாவ் எ கிளிம்ஸ் சீயிங் இன் டு த ஸ்பிரிட் ரெம் ஆர் எ ஸ்பிரிட் வேர்ல்ட். ஆவிக்குரிய உலகத்தையும் ஆவிக்குரிய மண்டலத்தையும் ஒரு மனிதன் பார்ப்பதை நாம் தரிசனம் என்று சொல்ல விரும்புகிறோம். இதுதான் ஸ்பிரிச்சுவல் விஷன். இதை தான் ஸ்பிரிச்சுவல் விஷன். ஆனால் நம்ம போன கிளாஸில் நம்ம பேசும்பொழுது பாருங்க, நம்முடைய ஆவியிலே தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடாக நம்முடைய ஆவிக்குரிய மனிதனுக்குள்ளாக தேவன் வைக்கக்கூடிய ஒரு படத்தை குறித்து நான் விளக்கினேன். ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு பெரிய விளக்கத்தை நான் உங்களுக்கு மறுபடியும் கற்றுத்தராமல் ஒரு இயல்பான நம்ம எப்பயுமே ஒரு பிளெயின் ஸ்டேட்மெண்ட்டாக படிக்க முடியணும்னா சீயிங் த ஸ்பிரிட் ரெம், ஆவிக்குரிய மண்டலத்தை நாம் பார்ப்பது. இப்போ நான் ஏற்கனவே இதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை பார்ப்பது என்பது 2 காரியங்களினால் நிறைவேறுகிறது. There are 2 important things by which we see the spirit realm. ஸோ இது ஒரு ரொம்ப அடிப்படையான ஃப்ரேம் ஒர்க் ட்ரூத் என்று சொல்லுகிறோம். அப்படின்னா இந்த கோட்பாடை மீறி நம்ம ஆவிக்குரிய தரிசனத்துக்குள்ளே போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது. எப்பயுமே ஒரு தரிசனத்தை பார்ப்பதற்கு 2 காரியங்கள் அவசியமாக இருக்கிறது. டு see a vision you need 2 important things. நீங்கள் பார்ப்பதற்கு, ஒரு தரிசனத்தை பார்ப்பதற்கு, ஆவிக்குரிய தரிசனத்தை பார்ப்பதற்கும் சரி, மாம்சீகமான தரிசனத்தை பார்ப்பதற்கும் இது அவசியமாக இருக்குது. அதனால தான் இதை ஈஸியாக நாங்கள் லிங்க் பண்ணி சொல்ல விரும்புகிறோம். இந்த பூமியில் நீங்கள் சாதாரணமாய் ஒரு தரிசனத்தை பார்ப்பதற்கு 2 காரியங்கள் அவசியமாக இருக்குது. ஒன்று வெளிச்சம், அதுக்கப்புறம் கண். வெளிச்சமும் கண்ணும். ஏன்னா வெளிச்சம் நல்லா இருந்து கண் இல்லாட்டி கூட உங்களால் தரிசனத்தை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதே போல் நீங்கள்
நல்ல கண்ணு பிரகாசமாக வேலை செய்யுது, ஆனால் வெளிச்சம் இல்லைன்னா கூட உங்களால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்போ த 2 டைமென்ஷன்ஸ் என்று சொல்லுகிறோம். ஒரு பார்வைக்கு, சாதாரண பார்வைக்கும் சரி ஆவிக்குரிய பார்வைக்கும் 2 முக்கியமான அவசியமான நிலைகள் இருக்கிறது. ஒன்று வெளிச்சம், இன்னொன்று என்னது, நம்முடைய கண். ஸோ இந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா தேவன் நமக்குள்ளாக ஆவிக்குரிய கண்களை திறந்து வைத்திருக்கிறார் சொல்கிறேன். ஆனால் ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டிருந்ததுனால மட்டும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, எல்லாவற்றையும் பார்க்க முடியாது. உங்களுக்கு வெளிச்சம் தேவை. ஆனால் இந்த வெளிச்சத்தை தேவன் தான் கண்ட்ரோல் பண்ணுறார். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம தரிசனத்தை குறித்து, இந்த ஆவிக்குரிய மொழியை குறித்து படிக்கும் பொழுது நம்ம ஒன்றை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டிருந்தாலும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறவர் தேவன் தான். ஹல்லேலூயா. அப்போ அந்த தரிசனத்தை நீங்களே இனிஷியேட் பண்ண முடியாது. அதுக்கு தேவனுடைய உதவிகள் இல்லாமல் நாம் ஆவிக்குரிய கண்கள் திறந்து தேவனுடைய வெளிச்சத்தை பார்ப்பது ரொம்ப தேவன் கொடுக்குற அழைப்பின் அடிப்படையிலே இருக்கிறது. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் இன்விடேஷன். சரி, இப்போ கர்த்தர் தாங்க அழைச்சி எனக்கு தரிசனம் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நான் எதுக்கு தரிசனத்தை தேடி போகணுன்னா, இதை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே தேவன் அபிஷேகத்தை ஊற்றின பிறகு பேதுரு பேசும் பொழுதே அவர் என்ன பண்ணிட்டாரு, அவைகளெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ வரும் காலங்களிலே தரிசனத்தை ஜனங்கள் பார்க்க போகிறார்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது போல அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேதுரு மறுபடியும் கோட் பண்ணுறார். ஏன்னா இப்போ மறுபடியும் சொப்பனங்களையும் தரிசனங்களும் தீர்க்க தரிசனங்களும் மறுபடியும் என்ன பண்ணப்பட போகிறது, அது ஒரு செயல்பாட்டுக்கு வரப்போகிறது. எப்படி வரப்போகுதுன்னா, அன்றைக்கு யாரோ ஒருவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வேலை செய்தார். இன்றைக்கு சபையாகிய ரட்சிக்கப்பட்ட மக்கள் யார் மேலெல்லாம் அவர் இறங்கி இருக்கிறாரோ அவர்கள் எல்லாருக்குள்ளும் அது வேலை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. அப்போ தரிசனம் என்பது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக பரிசுத்த ஆவியானவருடைய வருகை அப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன விசுவாசிக்கிறோன்னா, நமக்கு கண் திறக்கப்பட்டிருந்தாலும் தேவனுடைய வெளிச்சம் அந்த இடத்துல உருவாகும் பொழுதுதான் நாம் அந்த தரிசனத்தை அனுபவிக்கிறவர்களாய் மாறுகிறோம். இப்போ இந்த தரிசனம் ஒரு பக்கம் தேவனே நமக்கு நேரடியாக காண்பிக்கலாம், இன்னொன்று நம்முடைய வாஞ்சைகளின் அடிப்படையிலும் நாம் அதை பார்க்கலாம். அப்படி நாம் வாஞ்சைகளின் அடிப்படையில் என்ன பண்ணலாம், அதை பார்க்கலாம். ஆனால் இப்போ நம்ம வாஞ்சையின் அடிப்படையில் பார்க்கலான்னு சொன்ன உடனே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை மட்டுமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது ரொம்ப தவறான நிலைமையிலே மாற்றப்பட்டு விடும். நம்ம வாஞ்சிக்கலாம், ஆசைப்படலாம், கர்த்தாவே எனக்கு தரிசனம் தேவை, எனக்கு வெளிச்சம் தேவை, என்ற கண் அதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சுலபமான சூழ்நிலைகள் உண்டாகும் என்ற அந்த வரைமுறையை நாம் வரவேற்கிறோம். ஆனால் நீங்கள் இந்த தரிசன வாழ்க்கையை உங்கள் ஜெப வாழ்க்கையை விட அதிகமாக மாற்றிவிடக்கூடாது. எப்படி, வாஞ்சை தேவை, ஆசை தேவை, விருப்பம் தேவை, எதிர்பார்ப்பு தேவை. ஆனால் உங்களுடைய ஜெப வாழ்க்கையை தாண்டி நான் எப்பயுமே தரிசனம் பார்த்துன்னு இருக்கணுன்ற இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம போகக்கூடாது. இதை பற்றி அநேக பரிசுத்தவான்கள் எச்சரித்திருக்கிறார்கள் சபைக்கு. ஏன்னா நீங்கள் எப்பயுமே இந்த ஸ்பிரிட் நம்ம பார்க்கணுன்னீங்கன்னா அதுக்கு உதவி செய்கிறதுக்கு இன்னொருத்தர் இருக்கிறான். அவன் பிசாசானவன். அவன் இருளின் ராஜ்யத்தின் மூலமாக நம்மளை ஏமாற்றுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் யுவர் விஷன் லைஃப் cannot be more demanding than your prayer life. நீங்கள் நல்லா ஜெபிக்கணும், பைபிள் படிக்கணும், உபவாசிக்கணும், தியானம் செய்யணும், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட இந்த தெய்வீக வெளிப்பாடுகளுக்குள்ளாக நம்ம என்ன பண்ணுகிறோம், கடந்து போகிறவராக இருக்கிறோம். ஏன்னா நான் இதை முதல்ல சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு இதுக்கப்புறம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறத காட்டிலும் முதல்லே நம்ம ஜாக்கிரதையாக இருங்க. ஏனென்று சொன்னால் தரிசனம் பார்க்கணும். நீங்கள் தரிசனம் பார்த்தீங்களா, நான் தரிசனம் பார்த்தேன்னா, அந்த தரிசனம் இப்படி இருந்துச்சு, இந்த தரிசனம் இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அநேகம் பேர் தங்களுடைய வாழ்க்கையை இந்த விஷன் ரெம்லேயே நிப்பாட்டிட்டாங்க. இல்லை, இந்த விஷன் ரெம் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாகவும் பரலோகம் பூமியிலே நம்மை இணைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் தேவன் வைத்திருக்கிறார். அவைகளை நாம் அதிகமாய் அதை என்ன பண்ணக்கூடாது, முக்கியத்துவப்படுத்தாமல் நாம் தேவனோடு இருப்பதை என்ன பண்ணுறோம், முக்கியத்துவப்படுத்துகிறோம். ஆனால் அதே வேளையில் தேவனோடு தான் அதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த தேவனுடைய மொழிகளில் ஒன்று தான் என்னது, இந்த தரிசனமாக நாம் இதை பார்க்கிறோம். ஸோ இந்த தரிசனம் வருவதற்கான 4 முக்கியமான காரணங்களை சொல்லிவிடுகிறேன். ஏன்னா இதுதான் ஃபவுண்டேஷன். இதுக்கு தான் தரிசனம் வருது. தரிசனம் ஏதோ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியின் அளவை நிர்ணயிப்பதற்கு அல்ல.
என்னுடைய ஆவிக்குரிய தன்மை இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குதுன்றதுக்கு அடையாளமாக நாம் தரிசனத்தை பார்க்கிறவர்கள். தரிசனம் வருவதற்கான ரொம்ப 4 முக்கியமான காரணங்கள். முதலாவது, நம்மை எச்சரிப்பதற்காக தரிசனம் கொடுக்கப்படுகிறது. The spiritual vision is for cautioning us. நம்மளை எச்சரிப்பதற்காக வருகிறது. வேதத்தில் 2-3 நபர்களை நாம் வாசிக்கலாம் பாருங்கள். அபிமெலேக்கு, ஆபிரகாமனுடைய மனைவி அவன் கூட்டு போகிறான். கர்த்தர் அங்கே தரிசனமாகி அபிமெலேக்கோடு பேசுகிறார். ஏன்னா இப்போ அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? ஒரு எச்சரிப்பு தேவைப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெபுகாத் நேச்சாரோடு தேவன் பேசுகிறார். அங்கே தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கலாம் பாருங்கள். நீ மட்டும் அரசாட்சி செய்ய போகிறதில்ல, இதுக்கப்புறம் வரப்போகக்கூடிய 4 ராஜ்யங்களை குறித்து என்ன பண்ணப்படுகிறது? அங்கே தரிசனங்கள் கொடுக்கப்படுகிறது. மீடியோ பெர்ஷியாவை குறித்து பேசப்படுகிறது, அப்புறம் கிரேக்கர்களை குறித்து பேசப்படுகிறது. இப்படி பல பேருடைய வரலாறுகளை குறித்து என்ன பண்ணப்படுகிறது? அங்கே ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. ஸோ விஷன்ஸ் ஆர் ஃபார் காஷனிங் அஸ். நான் ஒரு தரிசனத்தை பார்ப்பதனால நான் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு உயரமான இடத்துக்கு போயிட்டேன்னு தவறான மமதையான எண்ணத்துக்குள்ளாய் நாம் போகக்கூடாது. இது எனக்கு ஒரு பரலோகத்தின் எச்சரிப்பாக தேவன் வைத்திருக்கிறார். ஸோ விஷன் பார்க்கறது என்னன்னா, யூ ஆர் அசிஸ்டட் பை ஹெவன். பரலோகம், ஒரு ஆவிக்குரிய மண்டலம் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அது அத்தாட்சியாக மாற்றப்படுகிறது. ஸோ விஷன் இஸ் நாட் த அப்ரூவல் தட் யூ ஆர் ஸ்பிரிச்சுவலி ஹை. பாருங்கள், தரிசன வாழ்க்கையில் ஒழுங்காக வேலை செய்யாதவனு கூட தரிசனம் வந்திருக்குது. அதில் ஒன்று யாருன்னு சொன்னால் யாக்கோபு. கரெக்டாக அவன் ஏமாற்றிட்டு போகிறான். அங்கே போய் ஒரு கல்லில் படுத்து தூங்குறான். அங்கே அவனுக்கு ஒரு பெத்தேல் என்ற ஒரு அனுபவம் ஏற்படுது. இப்போ இவன் ரொம்ப நல்லவனாக இருக்கிறதுனால அது நடந்துச்சா? இல்லை, அது தேவ திட்டத்தில் நடக்கிறது. அதனால் இந்த மாதிரி ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் வர்றது நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி ஹைட்டண்ட் கிடையாது. இது பர்பஸ் ஆஃப் காட் ஏதோ ஒன்று வேலை செய்கிறது. இரண்டாவதாக, எதற்கு தரிசனங்களும் சொப்பனங்களும் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நோக்கங்களை தெளிவுபடுத்தும்படியாய் வருகிறது. டு கிளாரிஃபை த பர்பஸ். பாருங்கள், இந்த பூமியில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பம் என்னன்னா, நாம் நோக்கத்தை கண்டடைவதுதான். த கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரகிள் இஸ் டு ஹாவ் எ கிளாரிஃபைடு பர்பஸ். நான் இதற்காக தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன், இந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக தான் நான் உருவாக்கப்பட்டேன், இதற்கு தான் எனக்கு எல்லா கிருபைகளும் வரங்களும் கொடுக்கப்பட்டிருக்குது, இதற்காக தான் எனக்கு பணமும் உதவிகளும் மனித தயவுகளும் வந்து சேருகுது என்ற அந்த நோக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக தரிசனங்கள், ஆவிக்குரிய தரிசனங்கள் உண்டாக்கப்படுகிறது. ஏன்னா யோசேப்புக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தர் தரிசனத்திலே பேசுகிறார். ஏன் பேசுகிறாரு? ஏன்னா அவனுடைய பர்பஸ் என்ன என்பதை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? மிகவும் தெளிவுபடுத்துகிறவராக இருக்கிறார். ஸோ த ஐடியாலஜி பிஹைண்ட் விஷன் இஸ் டு ஹாவ் எ கிளாரிஃபைடு பர்பஸ். நீங்கள் நிறைய தரிசனம் பார்த்துட்டு இன்னும் எனக்கு நோக்கம் புரியலன்னா சம்திங் ராங், டெரிபிளி ராங். ஏன் இப்படிப்பட்ட கிளாஸில் நாங்கள் இதெல்லாம் தைரியமாக சொல்லித்தரோன்னா, நிறைய பேர் சூப்பர் நேச்சுரல் ரேம் ஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிக் ஃபண்டமெண்டல் ஓவர் கம்மிங்கே இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் அடிப்படையே ஜெயிக்க முடியாமல் சவாலாக இருக்கிறது. ஏன்னா தரிசனம் என்பது உங்களுடைய நோக்கத்தை தெளிவுபடுத்துவதற்காக கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் போய் படித்து பார்த்தீங்கன்னா பேதுருவோடு தேவன் பேசுகிறார். அங்கே அவனுக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. நீ புறஜாதிகளை என்ன பண்ண வேண்டும்? சுவிசேஷத்துக்குள்ளாக அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் பேசுகிறார். there is a clarified vision, there is a clarified purpose. நம்ம ஆவிக்குரிய தரிசனத்தினுடைய மிக மிக முக்கியமான இடம் என்னன்னா, நம்முடைய நோக்கங்கள் தெளிவு செய்யப்படுகிறது. மூன்றாவது, the vision is to give direction. நம்மளை வழி நடத்துவதற்காக தரிசனங்கள் கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த பூமியில் நமக்கு மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? தேவன் நம்மை வழி நடத்துவது. The greatest asset is not the material asset. I am very sorry to say that. இன்றைக்கி நம்ம அதை தான் பயங்கர பிரம்மாண்டமாக பேசுகிறோம். இன்றைக்கி ஊழியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் பிரதர் செய்கிறீங்கன்னுவாங்க. அடுத்தது என்னென்னா, எப்படி பிரதர் சொந்த இடமானுவாங்க, எவ்வளோ பெரிய பில்டிங் வச்சுருக்கீங்கன்னுவாங்க, கார் வச்சுருக்கீங்களான்னுவாங்க. இப்படி மெதுவாக கேட்டு எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னுவாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது எதுக்குன்னா, நம்முடைய ஃபைனான்ஷியல் லெவல் அசஸ் பண்ணுறதுக்கு தான். ஓகே, இது எல்லாமே எங்கே போய் கடைசியில் முடியுதுன்னா, இப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கணுன்றதை நான் எடை போடுறதுக்கு தான் இவ்வளோ கேள்விகள். என்னென்னா 29 வருஷமாக அநேக ஊழிய பாதைகளை கடந்து போனதுனால தெரியும் பாருங்கள். இப்போ கர்த்தர் உங்களை எப்படி வழி நடத்துகிறாருன்றத மக்கள் பெரிய ஒரு ஆதாயமாய் பார்க்க மாட்டுறாங்க. அதை ஒரு பெரிய அசட்டாக இன்றைக்கி யாரும் என்ன பண்ணுறதில்ல, பெருசாக கன்சிடர் பண்ணுறதில்ல.
நான் என்னுடைய லைஃப்பில் நான் சொல்ல பாருங்க, கர்த்தருடைய வழி நடத்துதலை பெற்ற மனிதன் தான் இந்த பூமியிலே மிகப்பெரிய பாக்கியவான். ஏன்னா பணமும் காசும் நிறைய பேர்கிட்ட நிறைய இருக்குது. ஒருத்தர் அன்றைக்கி சொல்கிறாரு பாருங்க, ஒரு பணக்காரரை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது, அவர் ஒரு $100 நோட்டை கீழே போட்டு அதை குனிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளே அவர் பல ஆயிரக்கணக்கான டாலர் சம்பாதிச்சிடறாராம். அதனால் அதை குனிஞ்சு எடுக்கிறது கூட வேஸ்ட்டுன்றாங்க. அப்படிலாம் உலகம் வேலை செய்துன்னு இருக்குது. குனிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளேயே பல ஆயிரக்கணக்கான டாலர் சம்பாதிக்கப்படுகிறது. அதனால் இந்த பூமியில் தரிசனம் எதுக்கு கொடுக்கப்படுகிறதுனா, டு ஹாவ் எ டிவைன் டைரக்ஷன். ஆபிரகாமை கர்த்தர் சந்தித்தார், அவனுக்கு நிறைய தரிசனம் வந்திருக்குது. ஏன் என்று சொன்னால், அவன் கானானுக்கு போய் சேர வேண்டும், அவனுக்கு வாக்குத்தத்த பூமி அடையாளப்படுத்தப்பட வேண்டும். கரெக்டா? வாக்குத்தத்த பூமியை அவன் கொண்டு போய் பார்க்கணுன்னா அவனுக்கு தரிசனம் உதவி செய்தது, டு கிவ் எ டைரக்ஷன். நீங்கள் அது மட்டும் இல்லை, மேரி, யோசேப்பு, பின்பு இப்போ குழந்தையாகி இயேசு, இவங்க 3 பேருக்குமே தரிசனம் இல்லாமல் இவங்களால் என்ன பண்ணியிருக்க முடியாது, எகிப்துக்கு போயிருக்க முடியாது. டு கிவ் டைரக்ஷன். நீங்கள் நிறைய தரிசனம் பார்த்து இன்னும் எனக்கு வழிநடத்தல் கிடைக்கலன்னா நம்ம அதில் ஒரு பெரிய கேள்விக்குரிய வைக்கணும். இஸ் மை விஷன்ஸ் ஆர் எனேபிளிங் மை டைரக்ஷன்ஸ்? இதான் நோக்கம். இதுக்காக தான் நமக்கு தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. பிலிப்புக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது, எத்தியோப்பிய ஈனோக்கை போய் சந்திக்கும்படியாக. அவள் போய் சந்தித்து அந்த எத்தியோப்பியா அந்த ஒரே ஒரு ஆளை சந்தித்ததுனால எவ்வளோ பெரிய சுவிசேஷம் மயமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஸோ தரிசனம் என்பது நம்முடைய வழி நடத்துவதற்காக. தரிசனம் என்பது நான் உன்னை பார்த்துட்டேன் பிரதர், நான் உன்னை பார்த்துட்டேன் பிரதர்ன்னு சொல்கிறதுக்காக கிடையாது. ஏன்னா நோக்கத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. 4வது, டு ரிவீல் த ஃபியூச்சர். எதிர்காலத்தை நமக்கு படம் பிடித்து காண்பிப்பதற்காக தரிசனம், டு ரிவீல் த ஃபியூச்சர். இந்த 4 கோட்பாடை தவிர வேறு முக்கியமான கோட்பாடுகளே கிடையாது. இஃப் த விஷன் இஸ் எனேபிளிங் திஸ் 4 திங்ஸ், தென் யூ ஆர் இன் த சேஃப் ஜோன். பாருங்க, எங்களை மாதிரி ஒரு டீச்சருக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு என்னென்னா, வசனத்தை கேட்கிறவர்களை பாதுகாக்கணும். எப்படி? வசனத்தை கேட்குறவங்கள பாதுகாக்கணும். இன்றைக்கி நிறையா எக்கச்சக்கமான உபாத்தியர்கள் எழும்பி விட்டார்கள், சந்தோஷம். ஆனால் ஆரோக்கியமான நிலையிலே ஆடுகள் போஷாக்கை பெறவில்லை என்று சொன்னால் அது நோய்வாய்ப்பட்டு பிற்காலத்திலே அந்த ஆடுகள் செய்ய வேண்டிய வேலையை யாரும் செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுவிடும். அதனால்தான் போதகர்களுடைய மிகப்பெரிய வேலை என்னென்னா உங்களை பாதுகாப்பு. நீங்கள் தரிசனம் பார்க்க வைக்கிறத விட தரிசனம் பார்த்து நீங்கள் பத்திரமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி? ஏன்னா சில வேளையில் இந்த ஆக்டிவேஷன், இந்த இம்பார்ட்டேஷன் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக பேசுகிறோம். அதை நானும் பேச போகிறேன், அதுவும் பாடத்திட்டத்தினுடைய முக்கியமான இடம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தன் குழம்பி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அவன் அதை பார்க்காமே இருந்திருக்கலாம். ஸோ த 4 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். எதற்காக தரிசனங்களும் சொப்பனங்களும் கிடைக்குதுன்னா, டு வார்ன் அஸ் அண்ட் அதர்ஸ். நம்மளை வந்து பாதுகாக்கும்படியாக, நம்மளுக்கு எச்சரிப்பு கொடுக்கும்படியாக, இல்லை நமக்கு வர்ற தரிசனத்தின் மூலமாக இன்னொருத்தருக்கு எச்சரிப்பு கொடுக்கும்படியாக, நோக்கத்தை சரிப்படுத்தும்படியாக, வழிநடத்துதலை நாம் சரியாக பெற்றுக்கொள்ளும்படியாக, நம்முடைய எதிர்காலங்கள் சரியாக விவரிக்கப்படும்படியாக. எரேமியா இஸ்ரவேலை குறித்து 70 ஆண்டுகள் இவர்கள் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள் என்று சொன்னார். அந்த வசனத்தை எடுத்து தான் தானியேல் ஜெபிக்கிறார். ஸோ விஷன்ஸ் ஆர் a platform to reveal the future. இன்னும் சொல்லப்போனால் யோவான், வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் எழுதின யோவான் பாருங்கள், அவருக்கு ஏன் இவ்வளோ தரிசனம் வந்துச்சுன்னா, என்னென்னலாம் எதிர்காலத்தில் நடக்க போகிறது என்பதை அவர் கேப்சர் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. The whole futuristic events are being captured in the visions of John. கரெக்டா? யோவானுடைய அந்த தரிசனத்தில் எதிர்காலங்கள் எல்லாம் கேப்சர் பண்ணப்பட்டிருக்கிறது. சரி, இன்றைக்கி நம்ம தரிசனத்தினுடைய சில காரியங்கள், சில விஷயங்களை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் விவரிக்க விரும்புகிறேன். முதலாவது, த 7 types of visions. 7 விதமான தரிசனங்கள். 7 விதமான தரிசனங்கள், 7 types of visions. ஓகே, இதை நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக அனலைஸ் பண்ணி நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா
நிறைய வேலைகளில் நான் யோபுடைய இந்த வசனத்தை நம்ம லாஸ்ட் டைம் படித்தோம் பாருங்கள். அநேக வேலைகளில் தரிசனங்கள் வருகிறது. ஆனால் அந்த தரிசனங்களை நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதை நிலைப்படுத்துவது கிடையாது. அதை நம்ம கரெக்டாக அதை கேப்சர் பண்ணி அதில் நம்ம ஃபுல் எஃபெக்டிவாக வேலை செய்கிறது கிடையாது. ஏன்னா அதை பற்றியதான வெளிச்சம் கிடையாது. அங்கே தான் ப்ராப்ளம் வருது. ஏன் இப்படிப்பட்ட போதனைகளும் இப்படிப்பட்ட பாடத்திட்டங்களும் அவசியம் என்றால், உங்களை அந்த இடத்திற்கு ஆயத்தப்படுத்துவது. ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு என்ன பண்ணப்படுகிறது? ஆயத்தம் பண்ணப்படுகிறது. பாருங்கள், ஆயத்தம் பண்ணப்படாத எந்த மனிதனும் ஒரு உயரிய ஸ்தானத்தில் அவன் வேலை செய்வது கிடையாது. A man who is unprepared is not posted at any gods. அவனை எந்த முக்கியமான இடத்துலையுமே அவனை நிலைநிறுத்த மாட்டாங்க. கரெக்டாக இங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ ஜேசிபின்னு சொல்கிறோம் பாருங்கள், இந்த புக்லிங் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ எனக்கும் அந்த குச்சியெல்லாம் ஆட்ட தெரியும்னு போய் ஆட்டினீங்கன்னா என்ன ஆகும்? என்ன அவன் இப்படி பண்ணுறான் என்னமோ இதுதான் இது ஒன்றா ஒரு பெரிய விஷயமானா பாருங்கள், அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை, அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, அவன் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அது வேலை செய்கிறது. அதே மாதிரி வெளிச்சம், நான் வசனத்தை படிக்கும் பொழுது, இந்த மாதிரி பாடத்திட்டங்கள்லாம் படிக்கும் பொழுது, we get lot of light or revelation knowledge. அதை வைத்து பின்பு ஏற்படக்கூடிய காரியங்களை நம்ம அனலைஸ் பண்ணி அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஷியலாக மாற்ற விரும்புகிறோம். ஏன் இப்படி தேவன் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார் என்றால், நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்தாலும் அது என்னன்னு நமக்கால என்ன பண்ண முடியல, சில வேளையில் நிலைப்படுத்த முடியவில்லை. ஸோ 7 விதமான தரிசனங்களை குறித்து நம்ம பேச விரும்புகிறோம். நீங்கள் யோபு 33:14 வசனத்தை போய் படிச்சிங்கன்னா, அது ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், ஏன்னா தமிழில் அது முற்றிலும் வேறு ஒரு கருத்தை பதிய வைத்திருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். யோபு 33:14, For God may speak in one way or in another way, yet man does not perceive it. தேவன் ஒரு வழியாகவோ இல்லாவிட்டால் பல வழியாகவோ மனிதனோடு பேசுகிறார். ஆனால் மனிதனால் அதை என்ன பண்ண முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. அதான் மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனை. இட் இஸ் நாட் த ப்ராப்ளம் வித் காட். இன்றைக்கும் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் மனிதனால் அதை என்ன பண்ண முடியல, அதை புரிந்து கொள்ள முடியல. அப்போ இப்படிப்பட்ட தெய்வீக பாடத்திட்டங்கள் எல்லாம் நமக்கு தேவன் பேசுகிறதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பெரிய உதவியாக இவைகள் மாற்றப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் யூ த 7 types ஆஃப் விஷன்ஸ். 7 விதமான தரிசனங்களை நான் விவரிக்க போகிறேன். 1-2 ஓவர்லாப்பிங்காக கூட இருக்கலாம். இருந்தாலும் அதை முடிந்த அளவு நான் சின்னதாக பிரித்து அதை நான் புரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதனால் உங்களுக்கும் நான் அதை புரிய வைக்க விரும்புகிறேன். முதலாவது இன்னர் விஷன். முதலாவது எதை சொல்லலாம்னா உள்ளான தரிசனம். ஓகே, இப்படி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இதெல்லாம் நம்ம தான் ஃபஸ்ட் லெவலில் டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். அதனால் இன்னர் விஷன், ஓகே, உள்ளான தரிசனம். இல்லாவிட்டால் அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா மைண்ட் விஷன். ஓகே, மன தரிசனம். இன்னர் விஷன் ஆர் வி கால் இட் அஸ் மைண்ட் விஷன். ஓகே, இதை கொஞ்ச நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன்னா இது நம்மளுக்கு அவசியமானது. நீங்கள் தானியேல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேலாகிய நான் என் தேகத்திலே என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன், என் தலையிலே தோன்றின தரிசனங்கள் என்ன பண்ணினது, கலங்க பண்ணினது. அப்போ இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அந்த விஷன் ஆஃப் மை ஹெட் ட்ரபுள்ட் மீ. அப்போ தரிசனத்தில் உங்களுடைய தலை என்று சொல்லி அதை ஒரு பொதுவான நிலையில் பேசியிருக்கிறாங்க. இப்போ தலைக்குள்ளே என்ன இருக்குதுன்னா, அந்த படங்கள் எல்லாம் எங்கே விரிவடையப்படுகிறதுனா மனதில் தான் விரிவடையப்படுது, மைண்டுன்னு சொல்கிறோம். ஓகே, மைண்ட் விஷன். அதை தான் நம்ம இன்னர் விஷன் என்று சொல்லுகிறோம். இப்போ அது உங்களுக்கு விஷன் ஏற்படுதுன்னு இன்னொருத்தருக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு விஷன் ஏற்படுதுன்னு இன்னொருத்தருக்கு தெரியவே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் இது ரொம்ப பாதுகாப்பானது. ஏன்னா உங்களுக்கு விஷன் வந்ததை இன்னொருத்தரால் கண்டுபிடிக்க முடியாதனால அந்த விஷனை நீங்கள் போய் பல முறை செக் பண்ணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், அதை டீல் பண்ணலாம். ஸோ இது ஒரு இன்னர் விஷன். ஓகே, யூஷுவலி இது எப்போ வருகிறது, இந்த 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 உள்ளான படம் இல்லாவிட்டால் மனப்படம் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைல் யூ ப்ரே. மெயினாக எப்போ உண்டாகிறது என்றால் ஜெபம் பண்ணும் பொழுது உண்டாகுது. பாருங்கள், இந்த ஜெப வீரர்களுக்கு நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க ஜெபம் பண்ணணும். ஏன் ஜெபம் பண்ணணும்னா, இந்த ஜெபத்தில் ஆவிக்குரிய மண்டலம் உங்களுடைய மனதின் மண்டலங்களிலே அது பளிச்சிட ஆரம்பிக்கிறது. there was a picture. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விஷன்னா ஒரு பிக்சர், ட்ரீம்னா
அது ஒரு திரைப்படம் மாதிரி, ஓகே, ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி ஓடின்னு இருக்கும். தரிசனம் எப்பயுமே ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி, ஒரு ஃபோட்டோ மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுடைய மனதிலே தேவன் அந்த படத்தை பதிய வைக்க விரும்புகிறார். இது ப்ரே பண்ணும் பொழுது வருகிறது. அதனால தான் நம்ம ரொம்ப நேரம் ப்ரே பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் ப்ரே பண்ணும் பொழுது என்னென்னா, உங்கள் சோல் வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும். அங்கே தான் ப்ராப்ளம் வருது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணால் ஒன்றுமே தெரில அப்படின்வாங்க, ஒன்றுமே கர்த்தர் கம்யூனிகேட் பண்ணலன்னுவாங்க. பாருங்கள், கர்த்தர் கம்யூனிகேட் பல விதம் இருக்குது. ஆனால் நிறைய இடங்களில் நியூ டெஸ்டமெண்ட்டில் இந்த விஷன் என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைத்திருக்குது. ஆனால் அது கிடைக்காததுக்கு காரணம் என்னென்னா, சோல் ரெஸ்ட்டு கிடையாது, ஆத்துமாவில் அமைதி கிடையாது. ஆத்துமா படன்னு இருக்கும் ஜெபத்தில். எப்படி நீங்கள் ரொம்ப படபடன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷன்ஸ்லாம் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. எப்படி பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? அதுக்கு நான் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மைண்ட் விஷனில் இது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் பார்த்த மாதிரியே இருக்காது, ஒரு விஷனை பார்த்த மாதிரியே இருக்காது. ஆனால் ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது உங்களுக்குள்ளே தோணும், ஓ இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தானே இருக்குது அப்படின்னு தோணும். ஏன்னா அது வந்து ஒரு தரிசனமாக வந்துச்சு. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த படபடப்பு, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிலைவரம் இல்லாத தன்மை, அதை உங்களால் என்ன பண்ண முடியலன்னா அதை கேப்சர் பண்ண முடியல. மெனி டைம்ஸ் வி கெட் அ விஷன். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சில இடத்துக்கு போகும்பொழுது நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இதை ஏற்கனவே நம்ம இந்த இடத்த பார்த்தோமேன்னு தோணும். எத்தனை பேருக்கு அப்படி தோணி இருக்குதுன்னு தெரில. நீங்கள் யோசிக்கலாம், இது 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 நம்ம பார்த்த மாதிரி இருக்குது, பார்க்காத மாதிரி இருக்குது, ஆனால் கரெக்டாக தெரியுது, இந்த மாதிரி தான் இருக்குது. என்னன்னா விஷன் வந்துச்சு, உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்தும அமைதி இல்லாதனால அது அப்படியே மறைஞ்சு போன நிலைமைக்கு போயிருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்கள் ஆவியிலே அது பதியப்பட்டிருக்கிறது. இட் ஹஸ் பீன் இம்ப்ரிண்டட் இன் யுவர் ஸ்பிரிட். அதனால தான் உங்களால் அதை எடுத்து மறுபடியும் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, அதை நீங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ இந்த இன்னர் விஷன் அப்படின்றது வந்து நீங்கள் நல்ல தெளிவாக உங்களால் பார்க்க முடிந்தது. இந்த இன்னர் விஷன்லேயே ரெண்டாவது விஷயம் என்னன்னா ரெகக்னைசேஷன். அதை தான் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். திடீர்னு பார்த்துட்டு இது இங்கே ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அதுக்கு பேர் ரெகக்னைசேஷன். அதுக்கு பேர் என்னது? ரெகக்னைசேஷன். அப்படி என்றால் இதை நான் ஏற்கனவே பார்த்துருக்கிறேன், அதனால் இதை நான் அடையாளப்படுத்துகிறேன். ஸோ இது ரெண்டுமே மைண்ட் விஷனோடு சேர்ந்தது தான். ஆனால் இதை நான் பிரித்து சொல்கிறேன். ஒன்று வந்து உங்களால் நல்ல தெளிவாக பார்க்க முடிந்தது, இன்னொன்று வந்து உங்கள் ஆவியில் மட்டும் அது என்ன பண்ணப்பட்டிருக்குது, பதிவிறக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ 1 and 2 வந்து ஒரு இன்டர்னல் விஷன், ஒரு உள்ளான தரிசனம். இந்த உள்ளான தரிசனத்தை நான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் விவரிக்க விரும்புகிறேன். யூ ரிசீவ் எ கிளிம்ஸ் இன் த ஸ்பிரிட் ரெம். நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்திலே எட்டி பார்க்கிறீர்கள். தரிசனம் என்பது என்னன்னா, ஆவிக்குரிய மண்டலத்தை என்ன பண்ணுறீங்க, அப்படி எட்டி பார்க்குறீங்க. இது பல தடவை நாம் செபிக்கும் பொழுது அது நிறைவேறி இருக்கும். அப்புறம் எப்போ அதிகமாக நிறைவேறும்ன்றா சொல்கிறோம் பாருங்கள், நீங்கள் தியானிக்கும் பொழுது நிறைவேறும். இட் இஸ் கால்ட் கான்டம்ப்ளேட்டிவ் ப்ரேயர். ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் வந்து தியான ஜபம் என்று சொல்லுவோம். பெந்தேகோஸ்துக்காரங்களுக்கு இந்த தியான ஜபத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால தான் ஒரு நல்ல ஒரு இறையியல்வாதி சொல்கிறாரு, பெண்டிகாஸ்டல் தியாலஜன், அவர் சொல்கிறாரு, வி ஆர் த லவுடஸ்ட் சைல்டு இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். நம்ம தான் அதிகமாக சத்தம் போடுற குழந்தையாம். நம்மளுக்கும் தியான ஜபத்துக்கும் என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. நம்ம தியானமாக இருந்தோன்னா என்ன ஜபிக்கிறீங்க, ஒரு யுத்த ஜபம் இது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி அமைதியாக இருக்கிறீங்க, நல்லா சத்தம் போட்டு ஜெபிங்கன்னு எல்லோரும் என்ன பண்ணுவோம், எல்லாரையும் தூண்டி விட்டு கொஞ்சம் நஞ்சம் தரிசனம் வர்றதையும் மொத்தமாக கலைச்சி அப்புறம் சொல்கிறது, அப்படியே வேர்த்து கொட்டிச்சு பதார், கீழே உளுந்தம்பதார், எந்திரிச்சம்பதார். கர்த்தர் சொல்கிறாரு, நான் கொடுத்த முக்கியமான விஷயத்தை விட்டீங்களேடா. ஏன்னா த கிளிம்ஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஜெபம் மட்டும் இல்லை, த மெடிடேஷன் ஸ்டைல் ஆஃப் ப்ரேயர், த கான்டம்ப்ளேட்டிவ் ப்ரேயர். நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் நல்ல ரோமன் கத்தாலிக் ப்ரேயர்ஸில் அவைகள் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பெண்டிகாஸ்டல் மூமெண்ட்லேயும் இதை கொண்டு வராங்க. இட்ஸ் கால்டு ஸ்டில்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இங்கிலீஷ் வேர்டு பார்த்திங்கன்னா சோக்கிங் வர்ஷிப் அப்படிலாம் சொல்கிறாங்க.
இட் இஸ் கால்ட் யூ பி ஸ்டில் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அதான் மெடிடேஷன். அதுக்கு பேர் என்னது? இப்போ நம்மளுக்கு என்னென்னா மெடிடேஷன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ 15-20 நிமிஷம் பேசுகிறதா மாற்றிட்டாங்க. எப்படி? ஏன்னா மெடிடேஷன் என்பது மட்டரிங். அப்படின்னா உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஏற்கனவே நீங்கள் தெரிந்த சத்தியத்தை மறுபடியும் என்ன பண்ணுறது? நீங்கள் மனதிலே கொண்டு வந்து அதை அசை போடுவது. இப்போ மெடிடேஷன்னா என்னென்னா அதை ஒரு குட்டி பிரசங்கமாக மாதிரியே மாற்றிட்டாங்க. இன்னும் நிறைய இப்போது யூடியூப்பில் அதான் ஃபேமஸாக போயிட்டுருக்கு. மெடிடேஷன் பண்ணுறோம். ஒருத்தர் மெடிடேஷன் பண்ணுறவனையும் கலைச்சி விடுறது. இது மெடிடேஷன்னா அவனை தேவ பிரசன்னத்தில் அவன் தன்னை முழுவதுமாய் இணைத்து கொள்வதற்கு உதவி செய்கிறது. இந்த 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 ப்ரேயர் வந்து ரொம்ப நிறைய கம்மி. ஆனால் மேக்சிமம் ரோமன் கத்தாலிக் ப்ரேயர்ஸ் எல்லாமே இதை நோக்கி அவர்கள் நகர்ந்துருக்கிறாங்க. அந்த ஃபாதர்ஸ்லாம் இதை ரொம்ப சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் நிறைய ஃபாதர்ஸ் வந்து இந்த பூமியிலே மிகப்பெரிய வேலைகளெல்லாம் செய்திருக்கிறாங்க. ஏன்னா they could able to get the spiritual vision of their meditation life. ஓகே, அதனால் அவங்க தான் பெஸ்ட்டுன்றது கிடையாது. பாருங்கள், எந்த மக்கள் எதை பெஸ்ட்டாக செய்தாலும் அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. அதில் தே ஆர் சூப்பர் இன் மெடிடேஷன் ப்ரேயர். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். இந்த விஷன் வருவதற்கான அடுத்த ஒரு முக்கியமான இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். நிறைய பேர் இந்த டங்ஸ் ஏரியாவை ரொம்ப அலட்சியமாக பார்க்கலாம். அது என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, எதுக்கு இப்படி சத்தம் போட்டு, நீங்கள் நல்ல கோஷ்டியா, நீங்கள் எப்படி வளரினே இருப்பீங்களா அப்படிலாம் கேட்பாங்க. ஏன்னா நானும் இதெல்லாம் செய்து தான் வந்திருக்கிறேன் பாருங்கள். அதனால தான் நான் தைரியமாக பேச முடியும். இதெல்லாம் நான் செய்து பார்த்துட்டு அப்புறம் அனுபவத்துக்குள்ளே வந்தவன். இந்த டங்ஸ் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய ஸ்பிரிட் லைஃப்பை ஆவியானவரோடு கூட என்ன பண்ணுது? கனெக்ட் பண்ணுது. The gateway to spirit realm is tonguesன்றாங்க. The gateway to spirit realm என்னன்றாங்க? டங்ஸ்ன்றாங்க. இன்னொரு சின்ன ஆய்வு சமீபத்தில் தான் நான் படித்தேன் பாருங்கள். 20 மினிட்ஸ் நீங்கள் நல்ல கான்சன்ட்ரேட்டடாக டங்ஸ் பேசும்பொழுது யூ ஆர் டிஸ்மேண்டிலிங் யுவர் ரேஷ்னாலிட்டி. நீங்கள் உங்கள் அறிவு மண்டலத்தை உடைத்து ஆவியின் மண்டலத்தில் கடந்து போகிறீங்கன்றாங்க. கண்டினியூஸாக 20 மினிட்ஸ் கான்சன்ட்ரேட்டடாக பேசும்பொழுது. இதை நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சில பேர் 20 மினிட்ஸ் இல்லை 1 hour 2 hourலாம் பண்ணுறாங்க. பட் மினிமம் 20 மினிட்ஸ். ஏன்னா உங்களுடைய ஸ்பிரிட் வேர்ல்டு கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு ப்ராசஸிங் டைம் இருக்குது. அந்த ப்ராசஸிங் டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஷன் ரெம் ஓப்பன் ஆகுது. அது இன்னர் விஷன் ஒரு கிளிம்ஸ் கிடைக்குது. இல்லாவிட்டால் ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்குது. என்ன கிடைக்குது? ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்குது. ரெண்டாவதாக நான் சொன்னது பாருங்கள், ரெகக்னைசேஷன். அப்படின்னா இதை நான் பார்த்த மாதிரி இருக்குது, பார்க்காத மாதிரி இருக்குது, ஆனால் என்னுடைய ஆவியில் என்ன இருக்குது? அவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. சரி பாஸ்டர், இப்போ நான் பார்த்த மாதிரி இருக்குது, பார்க்காத மாதிரி இருக்குது, இப்போ நான் எப்படி இதில் நான் டெவலப் ஆகிறது? நான் ஒன்றை உங்களுக்கு என்னால் முடிந்த அளவு நான் சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு கடவுள் கிஃப்ட் கொடுக்கும் பொழுது அது வளருவது கிடையாது. நமக்கு கடவுள் கிஃப்ட் கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுறது கிடையாது? கிஃப்ட் டஸ் நாட் க்ரோ. நமக்கு கடவுள் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாருன்னா அது வளர்றதே கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் டங்ஸ் கொடுக்குறாரு, டங்ஸு போக போக அப்படியே வளருமா பாஸ்டர்? அதெல்லாம் வளராது. அது டங்ஸ் என்ன பண்ணாது? வளராது. ஹீலிங் வளராது, ப்ராஃபஸி வளராது. அப்போ என்ன தான் நம்ம செய்கிறதுனா டங்ஸுக்குள்ளே நம்ம வளரணும். எப்படி? கிஃப்ட்டுக்குள்ளே நம்ம வளரணும். தரிசனத்தை செயல்படுத்துறதுக்குள்ளே நம்ம தான் வளரணும். அது வளரவே வளராது. அது வந்து கடவுள் கொடுக்கும் பொழுது ஒரு ஃபுல் பேக்கேஜாகவே கொடுத்துட்றாரு. கரெக்டாக? இந்த மனப்பார்வை உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இப்போ நிறைய பேர் என்னன்னா, கர்த்தாவே இன்னும் என்னை ஆழத்தில் கூப்பிட்டு போங்க. கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா ஆழத்துலேயும் போகிறதுக்கான எல்லா அவசியத்தையும் நான் கொடுத்துட்டேன். இப்போ உன் ஆழை நீ தான் முடிவு பண்ணிக்கணும். எப்படி? நீச்சல் ஆழம் போடுமா? எப்படி? இல்லை முட்டிலே நிற்கலாமா? இல்லை இடுப்பளவில் இருக்கலாமா? இதெல்லாம் யார் முடிவு பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் நாட் த கிவர், இட் இஸ் த ரிசீவர் ஹூ டிசைட்ஸ் தட். இப்போ நீங்கள் ஒரு அருமையான தேவருடைய ஊழியக்காரரை பற்றி சொல்கிறாங்க. அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அந்த பேரை சொன்னவொடனே நிறைய பேர் என்ன ஆகிடுவாங்கன்னா மைண்டெலாம் ஷட் டவுன் ஆகிடும். அதுதான் பெரிய பிரசங்கத்திலே ரொம்ப ஞானமான பிரசங்கம். என்னென்னா, ஒருத்தன் மைண்டை திறக்கிறத விட அதை மூடாமல் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒருத்தன் மைண்டை என்ன பண்ணணும்? மூடாமல் வச்சுக்கணும். ஏன்னா அந்த பேரை சொன்னால் பிரச்சனையாகிடும். பாருங்கள், அவர் எப்படி அந்த கிஃப்டில் வளர்ந்தாருன்னா, இன்றைக்கும் அந்த கிஃப்டில் தரிசனம் பார்த்து
மக்களுக்கு உதவி செய்த அந்த மிகப்பெரிய கிருபை பெற்றவர் இதுவரைக்கும் அவரை மாதிரி ஒருத்தர் எழும்பினதே இல்லை பூமியில். நிறைய பேர் அதை ஒத்துக்கிறாங்க. ஸோ அக்யூரேட், ஸோ ஸ்பெசிஃபிக், ஸோ ஹெல்ப்ஃபுல். ரொம்ப துல்லியமாக உதவிகரமாக தேவனுடைய வழி நடத்துதலை அதிகமாய் கடத்தினவர் அவர். பாருங்கள், முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஒரு தரிசனம் 2 தரிசனம் தான் பார்த்துருக்காரு. ஆனால் தரிசனம் அவருக்கு அந்த வரம் கொடுக்கப்பட்டுருச்சு. முதல்ல 1-2 தான் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாங்க ஒரு நாளில் 200 தரிசனம் பார்த்துருக்காராம். How he has grown into it. அவர் அதற்குள் வளர்கிறார். இன்றைக்கி அதுக்கு உதாரணமாக ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம். ஓகே, லூக்கா 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக் சாப்டர் 1 verse 80. ஓகே, லூக்கா 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு, அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு? ஆவியில் பலன் கொண்டு. அப்போ உங்களுக்கு ரெகக்னைசேஷன் ப்ராப்ளமாக இருக்குதுன்னா அது தேவன் பக்கம் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம தான் ஆவியில் என்ன பண்ணணும்? பலன் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நிறைய நேரம் டங்ஸ் பேசணும், அதுக்கு தான் நிறைய நேரம் தியானிக்கணும், நிறைய நேரம் வசனத்தோடு உட்காந்து கர்த்தரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நல்ல ஆரோக்கியமான இப்படிப்பட்ட அனுபவம் நிறைந்த மக்களோடு கூட பயணம் செய்யணும். ஓகே, ஹவு டு பி ஸ்ட்ராங் இன் த ஸ்பிரிட் அப்படின்னா இன்க்ரீஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ். உங்களுடைய ஆவிக்குரிய ஒழுங்குமுறைகளை அதிகப்படுத்துங்க. இப்போ தரிசனம் பார்த்த மாதிரி இருக்குது, பார்க்காத மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இது எப்படி சரி பண்ணுறதுன்னா, இப்போ கடவுள் சொல்கிறாரு உன்னுடைய கெப்பாசிட்டியை நீ பில்ட் பண்ணுன்னு சொல்கிறாரு. எப்படி? உன்னுடைய கெப்பாசிட்டியை என்ன பண்ணு? பில்ட் பண்ணு. ஒரு மாதிரி வேகாக இருக்குது பாஸ்டர், அப்போ நீ இன்னும் கெப்பாசிட்டி பில்ட் பண்ணல, ஆவியில் இன்னும் என்ன பண்ணலை? பலன் கொள்ளவில்லை. அதுக்கு தான் பாருங்கள் ஃபாஸ்டிங்கு, ப்ரேயரு, மெடிடேஷன், கரெக்டாக டங்ஸில் பேசுகிறது. அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்ச ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நல்ல இப்படி தரிசனம் உள்ளவர்களோடு பயணம் செய்வது. ஃப்ளோயிங் வித் பீப்புள் who are already flowing in the direction. நீங்கள் நல்ல பிஸ்னஸ் மேனோடு சேர்ந்தீங்கன்னா நீங்களும் ஒரு காலத்தில் என்ன ஆகிடுவீங்க? நல்ல பிஸ்னஸ் மேன் ஆகிடுவீங்க. நல்ல ஊழியம் செய்கிறோடு சேர்ந்தால் என்ன ஆகிடுவீங்க? ஊழியம் செய்வீங்க. நல்ல சோம்பேறியோடு சேர்ந்தால் என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி தான் நல்ல தரிசனம் பார்க்கக்கூடியவங்களோடு சேர்ந்தீங்கன்னா யூ வில் பில்ட் த கெப்பாசிட்டி. யூ வில் பில்ட் த கெப்பாசிட்டி. சரி, 3வது விஷன். முதலாவது உள்ளான மனப்படம், அடுத்தது ரெகக்னைசேஷன், அப்படி என்றால் அடையாளப்படுத்துவது. 3வது இதுதான் நம்ம ஞான திருஷ்டி என்று சொல்லுகிறோம் பாருங்கள், ட்ரான்ஸ். இதை என்ன சொல்கிறோம்? ஞான திருஷ்டி அடைவது, டிரான்ஸுக்குள்ளே போகிறது. ஓகே, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 10. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஓகே, அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாக இருந்தான். அதற்குள் அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து, டிரான்ஸ். அதுதான் ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம்? he fell into trance. இங்கே ஆங்கிலத்தில் பாருங்கள் அருமையாக சொல்லப்பட்டிருக்குது. he fell into trance. அப்படி என்றால் இந்த விஷன் இது உங்களுக்கு ஒரு காட்சியாகவோ இல்லாவிட்டால் ஒரு ஆவியில் ஏற்படக்கூடிய, இல்லாவிட்டால் மனதில் ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம் அல்ல. இந்த விஷனுக்குள்ளே நீங்கள் போய் கலந்து விடுவீர்கள், இல்லாவிட்டால் அதற்குள் தடுக்கி விழுந்து விடுவீர்கள். எப்படி? இதெல்லாம் ஒரு சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்மளால் முடிஞ்ச அளவு எக்ஸ்பிளைன் தான் பண்ண முடியும், அனுபவம் வேறு. கரெக்டாக? எவ்வளோ தான் நீங்கள் சில நல்ல சாப்பாடை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சாப்பிட்டா தான் அது என்ன பண்ணும்? புரியும், அது நமக்கு ஒத்துப்போகும். கரெக்டாக? ஸோ டிரான்ஸ், ஞான திருஷ்டி என்பது நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்திலே நீங்கள் அதற்குள் இணைந்து கொள்ளப்படுவது, இல்லாவிட்டால் அதற்குள்ளாக நீங்கள் கலந்து விடுகிறீர்கள் என்ற அர்த்தம். ஓகே, இப்போ இதை எப்படி நம்ம அடையாளப்படுத்தலாம்? இந்த விஷனை எப்படி நம்ம அடையாளப்படுத்தலாம்னா, இப்போ உங்களுடைய மைண்டு, உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டு, நீங்கள் மனதளவிலே ரொம்ப தெளிவாக யோசிக்கக்கூடிய அந்த பகுதி கொஞ்ச நேரம் அது செயலிழந்த நிலைமைக்கு தள்ளப்படும். இட் வில் பி சஸ்பெண்டட். யுவர் மைண்ட், த ஆக்டிவ் மைண்ட் வில் பி சஸ்பெண்டட். இப்போ சில வேளை சொல்லுவோம், எனக்கே என்ன நடந்துச்சுன்னு தெரிலன்றோம் பாருங்கள். யூ நோ லாங்கர் நோ வெதர் யூ ஆர் இன் த ஸ்பிரிட் ஆர் ஃப்ளஷ். நீங்கள் ஆவியில் இருக்கிறீங்களா மாம்சத்தில் இருக்கிறீங்களான்னு உங்களாலே என்ன பண்ண முடியாது,
நினைவு கூறவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு உங்களுடைய நேச்சுரல் சென்சஸ் எல்லாம் சஸ்பெண்ட் ஆகிடும். சாவலை, ஓகே, சஸ்பெண்ட் ஆகிடும்னா அது கொஞ்ச நேரம் என்ன பண்ணப்படுகிறது, நிப்பாட்டி வைக்கப்படுகிறது. கொஞ்ச நேரம் என்ன பண்ணப்படுகிறது, நிப்பாட்டி வைக்கப்படுகிறது. பாருங்கள், இந்த டிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இட் வில் பி வெரி அக்யூரேட் அண்ட் இட் வில் பி வெரி டீட்டெயில்டு. அவைகள் துல்லியமாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கும். டிரான்ஸ்விஷன்ஸ் என்பது ரொம்ப துல்லியமாகவும் தெளிவாகவும் இருக்கும். நீங்கள் அதற்குள் தடுக்கி விழுந்த மாதிரி அதற்குள் நீங்கள் கடந்து போய் விடுவீர்கள். இப்போ இந்த ஞான திருஷ்டிக்குள்ளாக பேதுரு போகிறதுக்கு அவன் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். திடீர்னு அந்த சம்பவம் நடந்தேறிச்சு. எப்படி ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கப்ப இவன் டிரான்ஸ்குள்ளே போயிட்டான். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிட்வீன் ஸ்லீப் அண்ட் அவேக், நீங்கள் ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டின மாதிரி இருக்கும். முழிச்சிருக்கிற மாதிரி இருக்கும், தூங்கின்னு இருக்கிற மாதிரியும் இருக்கும். முழிச்சிருக்கிற மாதிரி இருக்கும், தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டிரான்ஸில் உங்கள் மனது அப்படி என்றால் ஒரு இயல்பான சிந்திக்கக்கூடிய இந்த கான்ஷியஸ் மைண்ட் சஸ்பெண்டாக இருக்கும். ஆனால் இந்த தரிசனத்தில் நீங்கள் உங்களை இணைத்து கொண்டவர்களாக இருப்பீர்கள். பேதுரு அங்கே போய் பேசின்னு இருக்கிறான் பாருங்கள், அந்த ஞான திருஷ்டி இடத்துல. கரெக்டாக, கர்த்தாவே இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் நாங்கள் சரியே இல்லை. அப்போ கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்தப்படுத்தினது என்ன பண்ணாத, அசுத்தம்னு சொல்லாத. பாருங்கள், அப்போ இவன் பார்ட்டிசிபேட் பண்ணுறான். ஆனால் இவன் இயல்பாக தன்னுடைய சரீரமும் தன்னுடைய மனதும் என்ன பண்ணப்பட்டிருக்குது, கொஞ்ச நேரம் நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. ஸோ இது அன்லெஸ் காட் wants to give that experience, nobody can initiate it. இதை தேவன் கொடுக்காத வரைக்கும் இன்னொருத்தர் என்ன பண்ண முடியாது, அதை தூண்ட முடியாது. அப்படி ரொம்ப தூண்டணும்னு நினச்சா இருளின் ராஜ்யத்திலேருந்து 2 பேர் இதை கொடுத்துட்டு போயிடுவான். அதனால தான் நம்ம இதை டீச் பண்ணும்பொழுது அந்த சைடு பை சைடு கொஞ்சம் எச்சரிக்கையை என்ன பண்ணிகிட்ருக்கோம், கொடுத்துக்கிட்டே இருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க, கர்த்தாவே பார்த்தே ஆகணும். ரொம்ப நாள் நீங்கள் தேவையில்லாமல் இப்படியே ஜோம் பண்ணினே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஜோம் பண்ணலாம், கர்த்தாவே பார்க்கணும்னு ஜோம் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுதான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட். நிறைய பேர் பாருங்கள், வீட்டில் இருக்க பொருளெல்லாம் தூக்கி போட்டு அப்படியே சுத்தமாக இருக்கணும், அப்போ தான் கர்த்தர் வருவார்னு கத்தி ஜோம் பண்ணணுக்கெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து பித்து பிடிச்சி போயிருக்குது. ஏன்னா தேவன் கொடுக்காத ஒன்றை நீங்கள் எதையுமே என்ன பண்ண வேண்டியதில்லை, துறவு தோன்ற மாதிரி தோண்ட வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்டாக. ஏன்னா இந்த சூப்பர் நேச்சுரல் ரெம் டீச் பண்ணும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக டீச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம எதையாவது ஒன்றை சொன்ன உடனே இதுக்கு போய் நான் இப்போ 4-5 நாள் உபவாசம் பண்ணி எப்படியாவது நானும் டிரான்ஸில் போய் விழ போகிறேன்னு எங்கேயோ போய் வாழ்க்கையிலே விழுந்துருக்கான். எங்கேயோ போச்சு, அப்படியே இருட்டாக கையை பிடிச்சி எங்கேயோ கூட்டினே போச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அங்கே விட்டு வந்துச்சு. இதுக்கு எதுக்கு டிரான்ஸு? ஏன்னா நிறைய இந்த மாதிரி இந்த சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறது தப்பு இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வேதாகமம் எப்பயுமே இப்படிப்பட்ட ஞான திருஷ்டியின் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தாலும் அவைகள் 4 காரியங்களை உள்ளடக்கினதாக இருக்கிறது. 1 எச்சரிப்பு, இல்லாவிட்டால் நோக்கத்தை தெளிவுபடுத்துவது, இல்லாவிட்டால் வழி நடத்துதல், இல்லாவிட்டால் எதிர்கால திட்டங்களை பேசுவது. இது 4ல் ஏதாவது ஒன்றாவது என்ன பண்ணியிருக்கணும், நிறைவேறி இருக்கணும். ஓகேவா? டிரான்ஸ். இப்போ ஞான திருஷ்டி அடையிறது ரொம்ப அவசியமான அன்றைக்கி பேதுருக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா இன்றைக்கி சுவிசேஷத்தில் இவர் தான் அந்த தலை சிறந்த இந்த ஃபர்ஸ்ட் லீடர் ஆஃப் த சர்ச். பாருங்கள், இப்போ இவர் ஜென்டைல்ஸ் எல்லாம் இவர் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா சுவிசேஷம் என்ன பண்ணியிருக்காது, கடந்து போயிருக்காது. ஸோ ஞான திருஷ்டியின் மூலமாக தேவன் பேதுருவை வழி நடத்தியிருக்கிறார். இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா விஷன்ஸ்லாம் தேவையான்றாங்க. பாருங்கள், சபையை அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போவதற்கு கர்த்தர் தரிசனத்தை பயன்படுத்தி இருக்கிறார். நம்முடைய லைஃப்பில் கூட பாருங்கள், கர்த்தர் நம்மளை சில கட்டங்களை நகர்த்துவதற்கு அப்படிப்பட்ட வழி வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் என்று நம்புகிறேன். ஓகே, அடுத்தது நான் சொல்ல போகிறது 4வதாக க்ளோஸ்டு விஷன். ஓகே, மூடப்பட்ட தரிசனம். ஓகே, இதை ஏன் மூடப்பட்ட தரிசனம்ன்றா, நீங்கள் தரிசனத்தை பார்ப்பீங்க, ஆனால் அது கோடட் விஷனாக இருக்கும். அப்படி என்றால் அதில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக யதார்த்தமாய் நீங்கள் புரிந்து கொள்கிற அளவுக்கு இருக்காது. இதை நீங்கள் எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தரிசனம் வராமல் இருந்தால் கொஞ்சம் நல்லதுன்னு கூட நானே சில டைம் நினைப்பேன். ஏன்னா இருக்கிறதே ஒன்றும் புரிய மாட்டுது. இதில் நிறைய ரகசிய நிறைந்த தரிசனங்கள்லாம் வருதுன்னா கோடட் விஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது என்னென்னா, தீஸ் விஷன்ஸ் ஆர் இன் லேயர்ஸ். இந்த தரிசனங்கள் லேயர் மேலே லேயராக இருக்கும். அப்படின்னா ஒன்றின் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்து அதை
பெருசாக நிறைவு செய்து வெளியே வருவது என்பது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் இதையும் தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். பாருங்கள், தானியேலுக்கு இப்படிப்பட்ட சில முக்கியமான அனுபவங்கள் இருந்திருக்குது. ஸோ தே ஹாவ் க்ளோஸ்டு விஷன்ஸ். இப்போ பாருங்கள், அவன் கொம்புகளை பார்த்தேன்றான், இந்த மிருகத்தை பார்த்தேன்றான், அந்த மிருகத்தை பார்த்தேன்றான். இன்றைக்கி நம்மளுக்கு இருக்க இப்போ இந்த எஸ்கட்டாலஜி டீச் பண்ணுறாங்க பாருங்கள், கடைசி காலத்தை டீச் பண்ணுறவங்களுக்கு இந்த கொம்பு என்னென்னு முடிவு பண்ணுறது இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. எப்படி ரொம்ப கோடட் விஷன்ஸ், அதெல்லாம் என்னது கோடட் விஷன்ஸ். இன்னும் அந்த ஏவாள் சாப்பிட்ட பழமே இன்னும் முடிவுக்கு வரல தெரியுமா? ஒருத்தர் சொல்கிறார் அது ஆப்பிள்ன்றாங்க, ஒருத்தர் அத்திப்பழன்றாங்க. இதுக்கே புக்கெல்லாம் இருக்குது. அத்திப்பழமா ஆப்பிளுக்கு ஒரு புக்கு இருக்குது. எப்படி கோடட் விஷன்ஸ். இதெல்லாம் என்னது, லேயர் மேலே லேயராக இருக்குது. சரி, சில வேளை தேவன் இப்படியே என்ன பண்ணியிருக்காரு, தன்னை தொடர்பு கொள்ளிருக்கார். நீங்கள் கேட்கலாம், ஏன் அவர் தெளிவாக சொல்ல மாட்டார்? அவர் தேவனுங்க, அவர் நினச்சதை அவர் செய்வார். அது ஒரு ஆன்சர். இன்னொரு ஆன்சர் சொல்கிறோம் பாருங்க, அவருடைய ஞானத்தின் அளவை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இப்படிப்பட்ட தரிசனங்கள் பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, அதோடு நிப்பாட்டிக்கலாம். ஐந்தாவதாக ஓப்பன் விஷன்ஸ். ஓகே, வெளியரங்கமான தரிசனம். வெளியரங்கமான தரிசனம். ஓகே, இந்த தரிசனத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் பார்ப்பீங்க, வேறு யாரும் பார்க்க முடியாது. நீங்கள் மட்டும் இந்த தரிசனத்தை என்ன பண்ணீங்க, பார்ப்பீங்க, வேறு யாரும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இப்போ தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதை நீங்கள் மட்டும் பார்ப்பீங்க, வேறு யாரும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. கழுதை, அவனுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்குதுன்றது கழுதை பார்த்துச்சா, நான் தீர்க்கதரிசியால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அதனால் தீர்க்கதரிசியாக இருந்தால் எல்லாத்தையும் பார்த்துருவேன்லாம் நம்பாதீங்க. ஓகே, சில வேளை கழுதை பார்க்குறது கூட தீர்க்கதரிசி பார்க்க முடியாமல் போயிடும். ஏன்னா அவர் ஒரு அப்பாஸ்டசியில் இருந்தார். அப்படின்னா பின் வாங்குதலான்னு தீர்க்கதரிசியாக இந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறோம் பாருங்கள், ஸ்தேவானை கல்லெறியும் பொழுது ஸ்தேவான் பரலோகம் திறந்திருக்கிறதையும் அங்கே தேவகுமாரன் நிற்கிறதையும் பார்க்குறான். அதை வேறு யாருமே பார்க்க முடியல. எல்லாரும் ஸ்தேவானை கல்லெறியறதுல தான் ஜாக்கிரதையாக இருந்தாங்க. ஆனால் அவனுக்கோ ஒரு ஓப்பன் விஷன் இருக்குது, அது வேறு யாரும் பார்க்க முடியாது, அவர்கள் மட்டும்தான் பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி விஷன்ஸ்லாம் நமக்கு ஏற்பட முடியுமா? நிச்சயமாக ஏற்பட முடியும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யூ ஹாவ் டு ரீப்ரோக்ராம் யுவர் மைண்ட். உங்களுடைய மனதை நீங்கள் மறு அமைப்புக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். ரீப்ரோக்ராமிங். ஏன்னா நம்ம நிறைய அன்பிலீஃப் நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கிறோம். தரிசனம் பார்த்துலாம் என்ன ஆக போகுது, தரிசனம்லாம் ரொம்ப முக்கியமாக பாருங்க. ஒரு சிலர்லாம் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு அது தப்பு கிடையாது, ஆனால் அது கம்ப்ளீட்டும் கிடையாது. எப்படி அது தப்பு கிடையாது, அதே வேளையில் அது முழுமையான சத்தியமும் கிடையாது. வார்த்தை தாங்க முக்கியம் அப்படின்வாங்க. அது கேட்கும் பொழுது என்னென்னா, மற்றது எல்லாத்தையும் டிலீட் பண்ணின்னு அர்த்த மாதிரி. எப்படி மற்ற எல்லாத்தையும். சரி, இப்போ நம்ம அவங்களுடைய ஆர்குமெண்ட்டுக்கே போவோம். இந்த வார்த்தையில் ஏகப்பட்ட தரிசனம் இருக்குது. இந்த வார்த்தையில் ஏகப்பட்ட தரிசனம் இருக்குது. ஸோ சில வேளையில் பாருங்கள், நம்முடைய அன்பிலீஃப்லாம் இப்படிப்பட்ட நல்ல நிகழ்வுக்கு நேராக நம்மளை கொண்டு போவது கிடையாது. அதான் ரீப்ரோக்ரிங் அவர் மைண்ட். அதுக்கு தான் நல்ல ஆலோசனைகள், நல்ல போதுமான அளவுக்கு ஆவியானவரால் மெருகேற்றப்பட்ட போதனைகளை கேட்கும் பொழுது நம்முடைய மைண்ட் இதுக்கெல்லாம் ஓப்பன் ஆகிறது. நான் எனக்கு நடந்த ஒரு சின்ன சம்பவம். ஒரு சர்ச்சில் வர்ஷிப் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ நான் ஒரு 2 ஏஞ்சல்ஸை பார்க்குறேன். ஓகே, அந்த 2 ஏஞ்சல்ஸ் என்னென்னா ரொம்ப குள்ளமாக இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் ஏஞ்சல் டிவியில் நம்ம கற்றுக்கிட்டது என்னென்னா, ஏஞ்சல் ரொம்ப ரொம்ப பெருசாக இருப்பாங்க, ரெக்கை ரொம்ப பெருசாக இருக்கும், அதில் சில ரெக்கையெல்லாம் வேறு எடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம இப்படி தான் கேட்டு பழகிருக்கிறோம் பாருங்கள். அப்போ எனக்கு ஒரே சந்தேகமாயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி குட்டி ஏஞ்சல்லாம் கிடையாது போல், நம்ம குட்டி சாத்தானை பார்த்து வந்துட்டோம் போல். எங்கே பார்த்தோன்னா அங்கே தான் பிரச்சனை வருது, புல்பீட்டில். அட்டா பாவமே, குட்டி சாத்தானை பார்த்து வந்துட்டோமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ ஆவியானவர் என்னை ஒரு புஸ்தகத்துக்கு நேராக வழி நடத்துகிறார். ஏன்னா இப்போ நம்ம போய் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறதுக்கு ஆட்கள் இல்லை. சிலர்கிட்ட போய் கேட்டால் இது கூட தெரியாதான்ருவாங்க, சிலர்கிட்ட போய் கேட்டால் இதெல்லாம் உனக்கு தேவையான்ருவாங்க. அதனால் நம்ம ஆவியானவர்கிட்ட கேட்டால் அவர் சில நாசுக்கான வழியில் கூப்பிட்டு போகிறார். அதில் ஒரு பெஸ்ட்டான வழி என்னன்னா, நல்ல புஸ்தகத்தை நேராக நடத்துவார். ஓப்பன் மை ஐஸ்னு ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்குக்கு நேராக கர்த்தர் என்னை வழி நடத்தினார். எடுத்து ஃபஸ்ட்டு 2 பக்கம் படித்தேன். அப்போ அவர் எழுதுகிறாரு, சில குள்ள ரகமான தேவதூதர்கள் இருக்கிறாங்க. அவ்வளோதான், புக்கை மூடி வச்சிட்டேன். ஏன்னா இப்போ நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. எப்படி ஸோ ஓப்பன் ஐ விஷன்ஸ் இஸ் வெல்கமிங். அதுக்கு நம்மளுடைய மைண்ட் வந்து ரீப்ரோக்ராம் ஆகணும். இப்போது ஒருத்தர் சொல்கிறார், நான் இங்கே ஏஞ்சலை பார்க்குறேன்னு. உடனே இன்னொருத்தர் சொல்கிறார், இவனுக்கு வேறு வேலையே இல்லை. அப்படின்னா என்ன ஆகிடுச்சு, இம்மீடியட்டாக ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு வந்து ஷட் டவுன் ஆகிடும்.
இன்சென்சிட்டிவ் பீப்புள். அதனால தான் இந்த மாதிரி சப்ஜெக்டெல்லாம் நீங்கள் கேட்குறது, அதுக்குள்ளே நீங்கள் பயணம் செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய செயல்பாடுகள். ஏன் இதை பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பாடத்திட்டத்தெல்லாம் நாங்கள் பேசுகிறோம், எங்களுக்கு ஏன் கர்த்தர் அனுமதி கொடுக்குறாருன்னா, அதற்கென்று ஏற்ற ஆட்கள் ஆயத்தமாக இருக்கும் பொழுது இந்த பாடத்திட்டங்கள் உதவிகளாய் மாறும். இப்போ அடிப்படை படிப்பு முடிக்காதவனுக்கு நீங்கள் போய் உயர்கல்வி கொடுத்தீங்கன்னா அது பிரயோஜனமாகாது. அது மாதிரி இவைகளெல்லாம் நாம் ஆவியிலே நிதானமாய் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ரீப்ரோக்ராமிங் நடக்கலான்னா இந்த ஓப்பன் விஷன்ஸ்லாம் நம்மளால் ஒழுங்காக என்ன பண்ண முடியாது, என்கவுண்டர் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை நீங்கள் தொட வேண்டும் என்று சொன்னால் மெயினாக ஒரு பெரிய ஏரியா மாற்றம் என்னென்னா, நம்முடைய மனது மறுரூபமாக்கப்பட வேண்டும். ரீப்ரோக்ராமிங் ஆஃப் அவர் மைண்ட் அண்ட் தாட்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அது சரியாக நடக்கலைன்னா பிரச்சனை எங்கே வரும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இவைகளெல்லாம் நமக்கு அனுபவங்களாகவே மாறாது, வெறும் ஏட்டு சுரைக்காகவே இருந்து போய்விடும். இப்போ ஒரு சில மக்கள் எல்லாம் இதெல்லாம் ரொம்ப பெருசாக பிலீவ் பண்ணுறதில்ல. ஆனால் நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுகூலங்கள்லாம் கர்த்தர் நமக்கு உதவிகளாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம பணத்தை தான் பெரிய உதவியாக பார்க்குறோம், இல்லை நபர்களுடைய கனெக்ஷனை தான், நெட்வொர்க்கிங் தான் பெருசாக பார்க்குறோம். உங்களுக்கு தரிசனம் என்பது பரலோக உதவிகளை இயக்கக்கூடியவைகளாய் வைத்திருக்கிறார். சரி, அடுத்தது ஆறாவதாக, எ டெம்பரரி டுவெல்லிங் இன் த ஸ்பிரிட் ரெம். ஓகே, இது கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்து சொல்லப்பட வேண்டும். ஓகே, டெம்பரரி டுவெல்லிங் இன் த ஸ்பிரிட் ரெம். நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தை எட்டி பார்க்க மாட்டீர்கள், நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்திலே கொஞ்ச நேரம் வாழுகிறவர்களாக இருப்பீர்கள். இதெல்லாம் மரிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்படுற அனுபவம். மரித்த பிறகு அங்கேயே தான் இருக்க போகிறோம். ஆனால் மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய கால அளவு நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்திலே தரித்திருப்பது. டுவெல்லிங், டெம்பரரி டுவெல்லிங், ரொம்ப முக்கியமான வேர்டு அது. குறிப்பிட்ட காலவு, குறுகிய கால அளவு நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்திலே தங்கியிருப்பது. 2 நபர்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் இந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே தங்கி இருந்தவர். நீங்கள் எசேக்கியேல் புஸ்தகத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எல்லாமே ஒரு லொக்கேஷனில் போய் இருந்த மாதிரியே எழுதியிருப்பார். ஒரு ஸ்பிரிட்டில் போய் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த இடத்திலேயே அவர் தங்கி இருந்த மாதிரி எழுதியிருப்பார். எஸ்பெஷலாக நீங்கள் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம், எலும்புகள் ஒன்று கூடுகிற அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அவர் ஆல்மோஸ்ட் அதே இடத்துல நின்று அவைகள் நிறைவேற்றப்பட்ட மாதிரி எழுதியிருப்பார். கரெக்டாக? It's not a distant vision, it is not a mind vision, it is not a open vision, it is dwelling in the spirit realm. ஆவிக்குரிய மண்டலத்திலே உள்ளே போய் அதிலே சிறிதளவு காலங்கள் தங்கி இருப்பது. சரி, இன்னொருத்தர் வேதத்தில் யாருன்னா, ரெவலேஷன் சாப்டர் 4ல், வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்திலே யோவானுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவங்கள் கிடைக்கிறது. யோவான் சும்மா பரலோக மண்டலத்தை எட்டி பார்த்தவர் கிடையாது, அவர் ஆவியின் மண்டலத்திலே சிறிய காலங்கள் தங்கி இருந்திருக்கிறார். அதனால்தான் அவர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நிறைய பெரிய பெரிய வெளிப்பாடுகளை அவர் என்ன பண்ணுறாரு, அதை நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாரு. கரெக்டாக? 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கலாம் பாருங்கள். 1-2 வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டு, முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த. முதல்ல ஒரு வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு சத்தத்தை கேட்கிறார். அதை தான் இங்கே சொல்றார். முன்னே நான் கேட்ட சத்தத்தை போல இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளங்கினது. உடனே நான் ஆவிக்குள்ளானேன். தட் மீன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டட் இன்டு த ஸ்பிரிட் ரெம். இது ஒரு டைமென்ஷன்லேருந்து அடுத்த டைமென்ஷனுக்கு போகிறது. ஓகே, இதில் பவுலும் ட்ராவல் பண்ணியிருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு 2 கொரிந்தியரில், நான் ஒரு பெரிய தரிசனத்தில் நான் போய் இருந்தேன், ஆனால் அது உங்களுக்கு யாருக்கும் என்ன பண்ண முடியாது. 12ஆம் அதிகாரத்தில் I've gone through third heaven, transported into the spirit realm. பட் இதெல்லாம் என்ன தெரியுமா, இது எப்போ நடக்கும்னா,
நீங்கள் முதல்ல சின்ன சின்ன விஷனில் உண்மையாக இருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட அசைவுக்கு நேராக கர்த்தர் கொண்டு போவார். நீங்கள் எடுத்த உடனே கர்த்தாவே என்னை எப்படியாவது ஆவிக்குள்ளே கொண்டு போயிடுங்கன்னா நம்மளுக்கு அங்கே போய் எதுவுமே புரியாது. நம்ம சில ஆசைகள்லாம் பாருங்கள், விபரீத ஆசைகள். எப்படி? ஏன்னா ஒரு மனதில் வர படத்தை நம்மளால் இன்னும் ப்ராசஸ் பண்ண முடியல, ஒரு ஓப்பன் விஷனை ப்ராசஸ் பண்ண முடியல, ட்ரான்ஸ்லாம் இன்னும் நம்ம போகிறதே கிடையாது. அதுக்குள்ளே நான் ஆவிக்குள் ஆயிட்டேன். பாருங்கள், இது வந்து அடுத்த ஒரு மிகப்பெரிய பகுதி. ஏன்னா இட் ரிவீல்ஸ் த ஃப்யூச்சர். நீங்கள் இந்த மாதிரி தரிசனத்துக்குள்ளே போனவங்களை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை படமாய் பார்த்தவர்கள். ஓகே, ஏழாவதாக, ஏன்னா இன்னும் நான் ஒரு முக்கியமான பகுதி இன்றைக்கி எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணோம். அதனால் இந்த ஏழாவது பாயிண்ட்டை சொல்லிவிட்டு அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ளே உங்களை கூட்டு போக விரும்புகிறேன். ஓகே, ஏழாவதாக இட்ஸ் கால் மாரா விஷன். MARAVISION, மாரா விஷன். ஓகே, தானியேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலாக. இட்ஸ் கால் த விஷன் ஆஃப் காட். தேவனையே நீங்கள் பார்ப்பது. இட்ஸ் கால் த விஷன் ஆஃப் காட். தேவனையே நீங்கள் பார்ப்பது. ஓகே, ஒன் லைக் த சன் ஆஃப் மேன் கேம் வித் த கிளவுட்ஸ் ஆஃப் ஹெவன். இட்ஸ் கால் த மாரா விஷன். ஸோ தெர் ஆர் 7 டைப்ஸ் ஆஃப் விஷன். நான் என்னால் முடிஞ்சளவு வரிசைப்படுத்தியிருக்கிறேன், என்னால் முடிஞ்சளவு அதை வெளிப்பாடுகளோடு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இவைகள் இந்த வெளிச்சத்துக்குள்ளே நீங்கள் போக போக நீங்கள் கிங்டம் டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான பாடத்திட்டங்கள் எதுக்கு என்று சொன்னால் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு. நாளைக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நம்மளால் இம்மீடியட்டாக என்ன பண்ண முடியும்? அதை அக்செப்ட் பண்ண முடியும், அதை ரிசீவ் பண்ண முடியும். அதை என்ன பண்ண முடியும்? அக்செப்ட் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். மோஸ்ட்டாக இந்த மாதிரி டீச்சிங் என்னென்னா இட்ஸ் எ மென்டல் ப்ரிப்பரேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். ஏன் பாஸ்டர் இதெல்லாம் நம்ம இப்போ படிக்கிறோம்? தேவன் எதையோ செய்ய போகிறார் என்பதுக்கு இது ஒரு ஆயத்தமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் மைண்டு ஆயத்தப்பட்டிருக்காங்க. நீங்கள் இந்த டூர்லாம் கூப்பிட்டு போவாங்க பாருங்கள். டூர் கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவாங்க. இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், நீங்கள் என்ன பண்ணணும், அது பண்ணணும், அப்படி பேசிவிட்டு அப்புறம் உங்களை கூப்பிட்டு போவாங்க. போன உடனே அங்கே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோன்னுவாங்க. இப்படி அதே மாதிரி நம்ம மைண்டும் அதுக்கு ஆயத்தமாகிடும். ஓ இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி தேவன் சில பாடத்திட்டங்களை கட்டவிழ்க்கும் பொழுது அந்த மண்டலங்களுக்குள்ளாய் நாம் செயல்பட போகிறோம் என்பதுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சரி, இந்த தரிசனங்கள், ஓகே, 7 விதமான தரிசனங்களை சொல்லிட்டேன். 7 விதமான தரிசனங்களை சொல்லிட்டேன். சரி, இந்த தரிசனங்கள் எப்படிப்பட்ட ஒரு இன்டர்ஃபேஸோட வேலை செய்யும்? ஓகே, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறேன், பட் என்னால் முடிஞ்சளவு சொல்கிறேன். இப்போது தரிசனம் வருது. இப்போ அந்த தரிசனத்தில் இருக்கக்கூடிய சில நடவடிக்கைகளை குறித்து பேச போகிறேன். ஓகே, த பாப்புலர் வேஸ் பை விச் காட் கம்யூனிகேட்ஸ் த்ரூ விஷன். ஒரு தரிசனம் கொடுக்குறாரு, அந்த தரிசனத்தில் என்னென்னலாம் அவர் செயல்படுத்த விரும்புகிறார், எப்படியெல்லாம் அதன் மூலமாக நம்ம கூட இடைப்படுகிறார். இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு இன்னர் விஷன் பார்க்குறீங்க, ஒரு உள்ளான படத்தை பார்க்குறீங்க. இந்த உள்ளான படம் எப்படிப்பட்ட காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறது என்பதை சொல்ல விரும்புகிறேன். ஓகே ஓகே எனக்கு இவ்வளோ தான் ட்ரை பண்ண முடியுது. ஏன்னா விஷன் 7 விதமான விஷன் சொல்லிடலாம், அது ஈஸி. ஆனால் இந்த விஷன் எல்லாம் எப்படி உங்கள் கூட கனெக்ட் ஆகுது என்று சொல்ல விரும்புகிறேன். இட்ஸ் கால் இன்டர்ஃபேஸ்ட். ஹவு இட் இஸ் பீன் இன்டர்ஃபேஸ்ட். இப்போது ரொம்ப சிம்பிள் பாருங்கள். நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, ஒரு மவுஸ் இருக்குது. நீங்கள் இதை நவுத்தும் பொழுது எப்படி அங்கே அந்த ஏரோ நகருது, அதுக்கு பேர் தான் இன்டர்ஃபேஸ். ஏன்னா உங்களுடைய அசைவையும் அந்த ஸ்க்ரீனுடைய அசைவையும் கனெக்ட் பண்ணுது. இட்ஸ் கால் த இன்டர்ஃபேஸ். அதுக்கு பேர் இரண்டையும் செயல்பட வைப்பதற்கான அந்த இணக்கம், இல்லாவிட்டால் ஒரு லிங்க் என்று சொல்லலாம். ஓகே, அப்போ தரிசனத்தை பார்க்குறோம். இப்படிப்பட்ட தரிசனங்கள்லாம் இருக்குது. அது எனக்குள்ளாக அது எப்படி கர்த்தர் கனெக்ட் பண்ணுறாரு, அது எப்படிலாம் பாப்புலராக, இப்போ எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, எப்படியெல்லாம் நடந்திருக்குது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நான் சொல்ல உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க பாருங்கள். முதலாவது ரியலிஸ்டிக் விஷன் அப்படி என்று சொன்னால் பார்த்த உடனேயே நீங்கள் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு தரிசனங்களை கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். பார்த்த உடனேயே நீங்கள் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு ரியலிஸ்டிக் விஷன். என்ன விஷன்?
ரியலிஸ்டிக் விஷன். இப்போ ஒருத்தருக்கு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த நபர் வந்து நீங்கள் ஜோம் பண்ணி கண்ணை மூடி ஜோம் பண்ணுறீங்க, இல்லை கண்ணை தெரிஞ்சு ஜோம் பண்ணுறீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு படம் வருது, அவர் எந்திரிச்சு நடக்கிற மாதிரி, எப்படி எந்திரிச்சு நடக்கிற மாதிரி. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் பெரிய விஞ்ஞானியாலாம் இருக்க வேணாம், நம்ம தைரியம் சொல்லிடுவோம், அவர் கண்டிப்பாக எந்திரிச்சு நடப்பாருங்க. ஏன்னா இட் இஸ் ரியலிஸ்டிக். யதார்த்தங்கள் உடனடியாகவே நம்மால் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு அது இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு லெவலில் கர்த்தர் நிறைய பேரோட பேசுகிறார். ஏன்னா கர்த்தர் நத்தானியேலை பார்த்த உடனே க்ளீனாக சொல்லிட்டார், இட் இஸ் எ ரியலிஸ்டிக் விஷன். நத்தானியேலை தேவன் என்ன சொல்கிறாரு, கபடற்றவன், அவனை நான் ஒரு இடத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இட் இஸ் ரியலிஸ்டிக் விஷன் விச் கேன் பி ஈஸிலி அண்டர்ஸ்டுட். அது ரொம்ப குழப்பத்துக்கே என்ன பண்ணப்படாது, உட்படுத்தப்படாது. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது முதல்ல தரிசனம் எனக்கு கர்த்தாவே உங்களுடைய சித்தத்தினால எனக்கு கிடைக்கட்டும் ஜெபம் பண்ணுங்க. கிடைக்கும் பொழுது எனக்கு முதல்ல யதார்த்தமான தரிசனத்தை கொடுங்க. புரிஞ்சிக்க முடியாத தரிசனத்தை என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க. நிறைய பேர் தரிசனம் பார்த்துட்டு அந்த தரிசனத்துக்கு விடை தேடியே பல வருஷம் சுற்றின்னு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. எனக்கு ஒரு அம்மா தெரியும், நான் கழுகை பார்த்தேன், சரி என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில, ஜெபம் பண்ணுறேன், அந்த அம்மாவுக்கும் வருது வரமாட்டுது, எனக்கும் வெளிப்பாடு வரமாட்டுது. இன்டர்ஃபேஸ் ப்ராப்ளம். ரியலிஸ்டிக் கோடட் விஷன்ஸாக இருந்தால் ப்ராப்ளம். சரி, ரியலிஸ்டிக் விஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக்டோரல் விஷன்ஸ், பட வழியான தரிசனம். பிக்டோரல் விஷன்ஸ் இது எப்படின்னா ஒரு இமேஜினரி ஃபார்ம்ஸில் இருக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணுறீங்க, திடீர்னு ஒரு அழகான வீடை நீங்கள் தரிசனத்தில் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் சொல்லலாம், கர்த்தர் இவருக்கு என்ன பண்ண போகிறாரு, ஒரு நல்ல வீடை கொடுக்க போகிறாரு. இட்ஸ் அன் இமேஜினரி ஃபார்ம். இல்லை விட்டால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பாருங்கள், அவங்க வீட்டை யாரோ உடைக்கிற மாதிரி எப்படி. ஏன்னா நிறைய பேருக்கு தரிசனமே எப்பயுமே நெகட்டிவாக இருக்கும். அது அடுத்த கிளாஸில் நான் பேசுகிறேன். எப்பயுமே எங்கேயாவது எரியுது, யாரோ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் நடக்குது, இந்த தரிசனத்திலே இருப்பாங்க. இதையும் கொஞ்சம் டியூன் பண்ணணும். இதுக்கு பின்னாடி சில பிரச்சனைலாம் இருக்குது. அவ்வளோ பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் சொல்ல பாருங்க, எப்பயுமே உலகம் அழிய போகுது, அங்கே பற்றிக்கிச்சு இங்கே பற்றி, எல்லாமே இவங்களுக்கு என்னவாக இருக்கும், ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்கும். அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது. அதில் முதல் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, அவங்களுடைய மனது மிகப்பெரிய பிற்போக்கான இடத்துல இருக்கிறதுன்ற அர்த்தம். அதனால இப்போ எல்லாரும் எப்போ பார்த்தாலும் பெருசாக பாசிட்டிவாகவே பேசல. இரண்டையுமே தேவன் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. இரண்டையுமே பாருங்கள், அதான் சொல்கிறேன், ஒரு நல்ல வீடியும் காமிக்கலாம், இல்லை வீட்டை எவனாவது உடைக்கிற மாதிரியும் காமிக்கலாம். இட்ஸ் எ பிக்டோரல் ஃபார்ம். அப்படின்னா யாரோ ஒரு திருடன் உங்களுடைய லைஃப்பில் உள்ளே போக போகிறான், நீங்கள் ஏதோ பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தணும்னு பிசாசு திட்டம் வச்சுருக்கான். ஸோ இட் கேன் பி ஆன் எனி ஃபார்ம், பட் இட் இஸ் அன் இமேஜினரி ஃபார்ம். ஓகே. மூன்றாவதாக பேனராமிக் விஷன்ஸ். அப்படி என்றால் ஒரே ஒரு தரிசனத்தில் ஒரு பல ஆண்டுகளை கர்த்தர் என்ன பண்ணலாம், அதில் வரிசைப்படுத்தி காண்பிக்கலாம். பேனராமிக்னா ஒரு சுற்றி ஒரு வியூவை கர்த்தர் காமிக்கிறது, ஒரு சுற்றி ஒரு வியூவை என்ன பண்ணுறது, காமிக்கிறது. சில வேளை நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே சின்ன வயசில் இருக்க ஒரு சம்பவத்தை கர்த்தர் காமிப்பார். அப்போ நம்ம பிரதர் உங்களுக்கு சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குதா, கர்த்தர் ஏதோ ஒன்று காமிக்கிறாருன்னு என்ன பண்ணலாம், நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்புறம் திடீர்னு கொஞ்ச நேரம் அடுத்த ஒரு பாயிண்ட்டு ப்ரே பண்ணும் பொழுது இன்னொரு வசனத்தை இன்னொரு படத்தை கர்த்தர் காமிக்கலாம். அப்படின்னா ஒரே சீக்வன்ஸில் நிறைய படங்களை என்ன பண்ணுறாரு, கர்த்தர் அடுக்குகிறார். இட்ஸ் அ பேனராமிக் விஷன். இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கும், எப்படி ஷார்ட்ஸ் அண்ட் ரீல் மாதிரி இருக்கும். அங்கேருந்து கண்டுபிடிச்சா இவங்க இதை உருவாக்கிட்டாங்களான்னு தெரில. ஓகே சரி. மூன்றாவது சிம்பாலிக் விஷன்ஸ், அடையாள குறிகளான தரிசனங்கள். இன்டர்ஃபேஸ், அடையாள குறிகளான தரிசனங்கள். இது யூஸ்வலாக நம்பர்ஸு, அப்புறம் வந்து சில சைன் போர்டு. ஓகே, இது எப்படி இருக்குன்னா ஒரு சைன் போர்டு மாதிரி இருக்கும். சைன் போர்டு வந்து உங்களை எங்கேயும் கொண்டு போய் விடாது, ஆனால் நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று காண்பிக்கும். சிம்பாலிக் விஷன்ஸ். சிம்பாலிக் விஷன். சில பேருக்கு நீங்கள் ஜோம் பண்ணுவீங்க, கர்த்தர் சொல்லுவார், நம்பர் 2 பார்த்துருப்பீங்க. அப்போ கர்த்தர் சொல்லுவார், இவனை 2 வருஷத்தில் நான் இப்படி பண்ண போகிறேன்னு சொல்லலாம், இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இட் த நம்பர்ஸ் ஆர் சம் சிம்பிள்ஸ். இட் ரெப்ரசன்ட்ஸ் எ பாயிண்டட் டைரக்ஷன்ஸ்.
இட் ரெப்ரசன்ட் ஏ பாயிண்ட். இதான் இன்டர்ஃபேஸ். இப்படி தான் அது நடக்குது. சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. திடீர்னு ஒரு சவப்பெட்டியை பார்க்குறீங்க. ஓகே, இப்போ இம்மீடியட்டாக நம்மளுக்கு டைரெக்ஷன் கிடச்சிரும். ஒன்று சாவு, கரெக்டாக, இல்லாட்டி சவப்பெட்டி பிஸ்னஸ். எப்படி? கரெக்டாக. சவப்பெட்டி பிஸ்னஸ் பயங்கரமான பிஸ்னஸ். ஏன்னா நீங்கள் சாவை மட்டும் நிப்பாற்றவே முடியாது. அதனால் உங்கள் பிஸ்னஸையும் யாரும் என்ன பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இப்போ டைரெக்ஷன் கிடச்சிச்சு, ஆனால் எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணுறது? அதுக்கு தான் நீங்கள் ஆவியானவரோட நல்ல தொடர்பில் இருக்கணும். இந்த சிம்பாலிக் விஷன்ஸ் வரும்பொழுது நீங்கள் அவரோட கனெக்டட் இல்லைன்னா நீங்கள் ஒரு சிம்பிளுக்கு நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லிட்டு கடந்து போயிடுவீங்க. இந்த இன்டர்ஃபேஸில் இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் இதெல்லாம் ஆவியானவருடைய உதவி இல்லைன்னா இதெல்லாம் உங்களால் என்ன பண்ண முடியாது, இந்த காரியங்களெல்லாம் கட்டவிழ்க்க முடியாது. அதனால தான் நான் சிம்பாலிக் விஷன்ஸ் பார்க்குறேன், நம்பரை பார்க்குறேன், அதை பார்க்குறேன். பாருங்கள், இன்றைக்கி பேங்க் அக்கௌண்ட் சொல்கிறாங்க, பிறந்த தேதி சொல்கிறாங்க, வண்டி நம்பர்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டைமென்ஷனில் அவங்க தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள். தே ஹவ் ஸ்ட்ரென்தன்ட் தெம்செல்ஃப் இன் தட் டைமென்ஷன். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் இல்லைன்னுவாங்க. இதெல்லாம் இல்லைன்னா அப்போ எலிசா காலத்தில் நடந்த சில அற்புதங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நம்ம என்ன பண்ணிடணும், டிலீட் பண்ணிடணும். சொல்கிறார், ராஜா வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிற தீர்க்க தரிசி இருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ இதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு கிடையாது. அவங்கவுங்க ஒரு சில இடங்களிலே தங்களை அதிகமாக பலப்படுத்தி கொண்டார்கள். ஸோ தெர் இஸ் சிம்பாலிக் விஷன். அடுத்தது வந்து என்னென்னா பாரபாலிக் விஷன் என்று சொல்லுகிறோம். ஒரு செயல்கள் மூலமாக தேவன் ஒரு கருத்தை கொண்டு வந்து செய்யப்படுகிறார். ஒரு செயல் காரியங்களை காமிப்பார். ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். கன்வேயிங் எ ட்ரூத் டு அன் ஈவெண்ட். ஒரு சம்பவங்கள் மூலமாக ஒரு செய்தியை கர்த்தர் கடத்துகிறார். எப்படின்னா, திடீர்னு நீங்கள் போய் நிறைய வலையெல்லாம் போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு தரிசனத்தை காமிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் போகிற இடம் கரெக்டான இடம். அங்கே ஒரு பெரிய இவாஞ்சலிசத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய அறுவடை வரப்போகிறது. இட்ஸ் கால்ட் பாரபாலிக் விஷன்ஸ். PARABOLIC, பாரபாலிக் விஷன். அப்படின்றால் ஒரு சம்பவங்கள் மூலமாக தேவன் ஒரு கருத்தை என்ன பண்ணுறாரு, உங்களுக்குள்ளாய் கடத்த விரும்புகிறார். சரி, கடைசியாக பசில் விஷன். ஓகே, இதுக்கு தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பசில்னால் நம்ம சின்ன பசங்களுக்கு இந்த பொம்மையெல்லாம் அந்த படத்தெல்லாம் கொடுத்து அங்கங்கே எல்லாம் பிஞ்சு இருக்கும், அதெல்லாம் எடுத்து ஒன்று சேர்க்கணும் பாருங்கள். அது மாதிரி பசில் விஷன். இது என்னென்னா, எல்லா கருத்துக்களும் கர்த்தர் காமிப்பார் தரிசனத்தில், ஆனால் அங்கங்கே பிச்சு இருக்கும். இதையெல்லாம் ஒன்று சேர்க்கறதே நம்ம வேலையாக இருக்கும். இப்படி ஏன் பிரதர் பண்ணுறாரு, அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். இன்றைக்கி ஒன்று சொல்லுவார், நாளைக்கு ஒன்று சொல்லுவார், 2 மாதம் கழித்து ஒன்று சொல்லுவார். இதெல்லாம் ஒன்று சேர்த்தா ஒரு படம் வரும். இது யாருக்கு கொடுப்பாருன்னு தெரில, கோபமாக இருக்கிறவங்க மேலே கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இவன் மேலே ரொம்ப கோபமாக இருந்தா இந்த தரிசனம் வரும்னு நினைக்கிறேன். இந்த தரிசனங்கள் நம்மளுக்கு ஒன்று சொல்லி உருப்படியாக புரிஞ்சாவே போதும். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் என்ன விரும்புகிறீங்க பாஸ்டர்? நான் முதல் ரியலிஸ்டிக்காக ஏதாவது சொல்கிறத ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டாரா, வேலை முடிஞ்சிச்சு, நம்ம மற்ற வேலையை போய் பார்க்கலாம். இந்த பசில் விஷன்னா இதே வேலையாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இவைகளை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லித்தர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இப்போ ஏன் இவ்வளோ வெளிச்சத்தை உடையதாய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இவைகளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டும், ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. இவைகளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தமாகணும். இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கலாம், இதுக்கு மேலேயும் சில இன்டர்ஃபேஸ் இணைக்கப்படக்கூடிய பகுதிகள் இருக்கலாம். இன்டர்ஃபேஸ்னால் இணைக்கப்படக்கூடிய பகுதிகள் இருக்கலாம். அது எனக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சிச்சு, நான் சொல்லியிருக்கிறேன். விஷன்ஸை படிச்சிருக்கிறோம். தேவன் தரிசனத்தை கொடுக்கும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? ஓகே, வாட் டு டூ வென் காட் கிவ்ஸ் அ விஷன். அது ஒரு முக்கியமான தலைப்பு பாருங்க. இப்போ என் ப்ரிப்ரேஷனே தரிசனமாக தான் போயின்னு இருக்குது. எல்லாம் அங்கங்கே எழுதியிருக்கிறேன். திடீர்னு ஆவியானவர் சொல்கிறார், இதை சொல்லிடுன்றாரு. அதனால் ஒரு 5 நிமிஷம் எடுத்து இதையும் சொல்லிடலான்னு இருக்கிறேன். வாட் டு டூ வென் காட் கிவ்ஸ் அ விஷன். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தரிசனத்தை தேவன் தரும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? ஓகே, வாட் டு டூ வென் காட் கிவ்ஸ் அ விஷன். இது ரொம்ப முக்கியமானது. தரிசனத்தை வாங்கிறது மட்டுமல்ல, அதை நான் என்ன செய்ய வேண்டும், அதற்காக நான் எப்படி செயல்பட வேண்டும். ஓகே,
நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை இருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்று கவனித்து பார்த்தேன் என்றான். ஓகே, ஆபகூக் தன்னுடைய காலகட்டங்களில் இவனு நிறைய விஷன் பார்க்குறவன் பாருங்கள். அதை எப்படி அவன் ஒரு தரிசனம் வரும் பொழுது என்ன செய்ய விரும்புகிறான் என்பதை குறித்து பார்க்கிறோம். 2ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை. ஓகே, சரி, இந்த இடத்துல வந்து நம்ம சில பிரின்சிபல்ஸ் எடுப்போம். முதலாவது, வாட்ச். ஒரு தரிசனம் வரும் பொழுது அதை முழுவதுமாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள காத்திருக்க எதிர்பார்ப்புள்ளவர்களாய் காவலாளியைப் போல நிற்க வேண்டும். வாட்ச், எதிர்பார்ப்புள்ளவனாய் காவலாளியைப் போல என்ன பண்ண வேண்டும்? நிற்க வேண்டும். ஒரு தரிசனம் வந்த உடனே நம்ம அதை என்ன பண்ணிடுறோன்னா, உடனே அது நல்ல தரிசனமாக இருந்தால் உடனே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளே போயிடுவோம். அது ரொம்ப பிற்போக்கானது இருந்துச்சுன்னா உடனே சோர்வுக்குள்ளே போயிடுவோம். ஒரு சரியான மனநிலை என்னென்னா, நான் அதை சரியாய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் நீங்கள் உங்களை கூர்மைப்படுத்தி கொள்ளுங்கள். ஹெல்ப் யுவர் செல்ஃப் டு பிகம் மோர் கிளியரர் ஆன் வாட் காட் சேஸ். வாட்ச். இது எப்படி செய்யலாம் பாஸ்டர்? ப்ரே மோர் அபவுட் தட். ஒரு தரிசனம் வந்துச்சுன்னா அதற்காக அதிகமாக ஜெபியுங்கள். நம்ம தரிசனம் வந்த உடனே அடுத்த நிமிஷமே ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணிடுறது? நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பார்த்த உடனே எல்லாம் முடிஞ்சிச்சு. இல்லை, பார்த்த உடனே இப்போ அதை இன்னும் தெளிவுபட நீ ஜெபிக்கிறவனாய் மாறு. 2வது, அதை எழுதுகிறவனாய் மாறு. ஏன்னா உன்னுடைய ஞாபக சக்தியை நம்பாத. உன் ஞாபக சக்தியை என்ன பண்ணாத? நம்பாத. ஒன்றுமே இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்ருப்போம், இப்போ கேட்டால் அது ஞாபகம் இல்லை. கரெக்டா? நல்லா சாப்பிட்டோன்னு மட்டும் தெரியும், என்ன சாப்பிட்டோன்னு தெரியறதில்ல. ஒரு சிலரை சந்திச்சிருப்போம், ஐயோ அவங்கள பார்த்த மகிழ்ச்சியாக இருந்துச்சு, எப்போ பார்த்தோம், எப்படி பார்த்தோம், எதுக்காக பார்த்தோன்னே ஞாபகம் இருக்காது. ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் மெமரி. ஒரு தரிசனம் வந்த உடனே அதை இன்னும் சிறப்பாய் புரிந்து கொள்வதற்கு காவலாளியை போல் காத்திருங்கள். 2வது, அதை எழுதுங்கள். 3வது, அது நிறைவேறும்படியாக விசுவாசத்திலே காத்திருங்கள். பிலீவ் அண்ட் எக்ஸ்பெக்ட். பிலீவ் அண்ட் எக்ஸ்பெக்ட். இப்போ நிறைய வேலையில் என்னென்னா, தரிசனத்தை பார்த்த உடனே அதோட அதனுடைய சாராம்சம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நிறைய வேலையில் நம்புகிறோம். இல்லை, தரிசனத்தை பார்த்த உடனே இப்போ தான் நம்ம ஆவிக்குரிய உலகத்தை எட்டி பார்த்துருக்குறோம். அந்த உலகத்தில் இருக்கக்கூடியவைகளை நிஜ உலகத்திற்கு கடத்துவதற்கு கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிலீவ் அண்ட் எக்ஸ்பெக்ட். பிலீவ் அண்ட் எக்ஸ்பெக்ட். இப்போ இந்த தரிசனத்துக்குள்ளே நான் எப்படி இன்னும் நான் பலன் அடைவது பாஸ்டர்? டெய்லி ப்ரே தட் காட் மே கம்யூனிகேட் யூ த்ரூ விஷன். கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட தரிசனத்தில் பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவர் தரிசனம் கொடுத்தாருன்னா இந்த 3 காரியங்களை நிலைவரப்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம நிறைய வேலை இதுக்காகலாம் ஜெபம் பண்ணுறதே கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, கர்த்தாவே வாசல்களை திறங்க, வாசல்களை திறங்க. அவர் சொன்னார், ஏற்கனவே நிறைய வாசல் திறந்தேன், உன் கண்ணு தான் திறக்கலை. இப்படி we are unable to see. The dimensions are open, but we are unable to see. ஏன்னா நாம் அதற்கு தயாராகவில்லை. அப்படியே ஒரு சில நிமிடங்கள் எழுந்து நிற்போம். அப்படியே நம்ம ஆவியில் கொஞ்சம் நேரம் நம்ம செபிக்க போகிறோம்.